ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, இந்த டைம் உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு ஜாயின் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீக் டேஸ்ல 8 to 10 அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகேங்கிற விஷயத்த இன்றைக்கு நான் குரூப்ல ஒரு போல் கொஸ்டினா போடுறேன். அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸஸ் வந்து வீக் டேஸ்ல உங்களுக்கு எதுல எந்தெந்த டேஸ் கம்ஃபர்டபுளோ அந்த டேஸ்ல மாத்தி கொள்ளுவோம். ஏன்னா 6 to 8ங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இப்ப இந்த மந்த் கொஞ்சம் இந்த கிளாஸ் டைம்ல கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. மற்றவங்கள்ட்டையும் கேட்போம், நிறைய பேர் ஜாயின் ஆக கஷ்டமாயிக்கிற அதால தான் நினைக்கிறேன். இந்த டைம் கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னா வீக் டேஸ்ல 8 to 10 வரைக்கும் செய்யலாம், ஒரு 2 days எடுத்து. ஓகே, நேத்து சஸ்பென்ஷன் செஞ்சோம். இந்த கொஸ்டினோட நிப்பாட்டினு நினைக்கிறேன். ஓகே, 2007 இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2007 ஜூன் நடந்த பேப்பர்ட 33 இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஒரு ஸ்டெம் வந்திருக்கு. ஓரல் சஸ்பென்ஷன் ஹேவ் அ ஹையர் பயோஎபிலிட்டி தென் சிரப். ஓகே, இதுல இங்க கேக்குற விஷயம் வந்து பயோ அவைலபிலிட்டி. சரி, அப்ப உங்களுக்கு தெரியணும் இந்த பயோபிலிட்டிங்கிற விஷயம் வந்து நீங்க நோட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. சரியா, அடுத்தது நேத்து படிச்சோம் ஸ்டெபிலிட்டிங்கிற விஷயம், கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி. அப்ப பயோ அவைலபிலிட்டி வேற, கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி வேற. எல்லாமே கொஞ்சம் கேட்காங்க ஒரு விஷயம். அப்ப நீங்க குழப்பிக்க கூடாது. ரைட்டா, எக்ஸாம்ல ஸ்டெபிலிட்டி எங்க கூட நீங்க பயோபிலிட்டியோ இல்லாட்டி பயோபிலிட்டி ஸ்டெபிலிட்டியோ குழப்பிக்க கூடாது. ஸ்டெபிலிட்டி என்று சொல்லக்கொள்ள சஸ்பென்ஷனை விட எதுக்கு ஸ்டெபிலிட்டி கூட, கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி கூடன்னு சொன்னா எதுக்கு சொல்யூஷனுக்கு, அதாவது பைஃபேஸிக்க விட எதுக்கு கூட, மொனோஃபேஸுக்கு தான் ஸ்டெபிலிட்டி, கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி கூட. இங்க கேட்டிருக்கிற விஷயம் இப்ப கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி இல்ல. ஓகே, அப்ப அந்த விஷயத்துல கிளியரா இருக்கணும். இங்க கேட்டிருக்கிற விஷயம் வந்து இப்ப என்ன விஷயம், பயோ அவைலபிலிட்டி. சரி, பயோபிலிட்டியை பொறுத்த மட்டுக்கும் அவங்களோட நோட்ஸ்ல தெளிவா இருக்கு இந்த விஷயம். சரி, இப்ப நோட்ஸ் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். நோட்ஸுக்கு போகல, எல்லாமே ஃபுல்லா நோட்ஸ்ல இருக்கங்கிறதால நோட்ஸ்ல அவங்களோட கையில இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்க. அட்வான்டேஜஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் அந்த பார்ட்ல இருக்கு. அட்வான்டேஜஸ் சஸ்பென்ஷன்ல இருந்து டிரெக்டா 2வது பாயிண்ட்ல இருக்கு பயோபிலிட்டி. பயோபிலிட்டி வந்து எதுக்கு கூடன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஓர்டர் இருக்கும். சொல்யூஷனை விட சஸ்பென்ஷனுக்கு குறைவு, சொல்யூஷனுக்கு தான் பயோபிலிட்டி வந்து கூட. சரி, அப்ப சஸ்பென்ஷனை விட அங்க இருக்கிற சொலிடுகளுக்கு வந்து பயோபிலிட்டி குறைவு. ஓகே, இப்ப ஒரு கொஸ்டின் கேட்கன், பயோபிலிட்டி வந்து ஆகவும் கூடின ஒரு டோசேஜ் ஃபார்ம் என்ன? இப்ப இது எல்லாமே வந்து லிக்யூட்ல தான் பயோபிலிட்டி. நான் கேட்கன் ஃபுல் டோசேஜ் ஃபார்ம்லயும் பயோபிலிட்டி வந்து கூடினது எது? ஃபுல் டோசேஜ் ஃபார்ம்லயும் இப்ப உங்களுக்கு தெரியும் டோசேஜ் ஃபார்ம்ஸ்ல எத்தனை வகையானது இருக்கு. பெரன்ட்ரல் இருக்கு, சொலிட் இருக்கு, செமி சொலிட் இருக்கு இல்லையா? அப்ப எல்லா டோசேஜ் ஃபார்ம்ஸ் எடுத்தாலும் எது உங்களுக்கு பயோபிலிட்டி கூடினதா இருக்கும். லிக்யூட மட்டும் கேட்கல நான், எல்லா டோசேஜ் ஃபார்ம்ஸ்லயும். ஒரு காமன் கொஸ்டின் படிச்சிருக்கீங்களா? ஓகே, பெரன்ட்ரல், வெரி குட். பெரன்ட்ரலுக்கு தான் வந்து பயோபிலிட்டி கூடியா இருக்கும். 100% பயோபிலிட்டி எதுக்கு கூடன்னு கேட்டா பெரன்ட்ரலுக்கு தான் கூட. சரி, அப்ப இது வந்து பெரன்ட்ரல்ங்கிறது வேற வகையான ஒரு டோசேஜ் ஃபார்ம். இதை கொண்டு வந்து நீங்க லிக்யூடுக்குள்ள சம்பந்தப்படுத்த தேவையில்லை. இங்க கேட்டிருக்கிறது வந்து லிக்யூட் டோசேஜ் ஃபார்மை பத்தி, அதாவது சொல்யூஷனையும் சஸ்பென்ஷனையும் பத்தி சொல்றாங்க. ஏண்டா சொல்யூஷன் தான். இப்ப சிறப்புங்கிறது என்ன? இப்ப இங்க கம்பேர் பண்றது ஒன்று சஸ்பென்ஷனையும் இன்னொன்று சிறப்பையும், ரெண்டையும் தான் இங்க கம்பேர் பண்றாங்க இல்லையா? அப்ப சிறப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் சொல்யூஷன், சொல்யூஷன் அல்லது மோனோபேசிக் டோசேஜ் ஃபார்ம்.
சரியா? இது வந்து பைஃபேசிக் டோசேஜ் ஃபார்ம். அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான பயோபிலிட்டி தான் இப்ப உங்களுக்கு தேவை. அப்படி பார்த்தா இது நோட்ஸ்ல டிரெக்டாவே இருக்கு. எதுக்கு பயோபிலிட்டி கூடண்டா சொல்யூஷனுக்கு கூட சஸ்பென்ஷனை விடு. சரி, அப்ப இதுக்கு என்ன வரும் ஆன்சர் வந்து ட்ரூவா ஃபால்ஸா? இதுக்குரிய ஆன்சர் பயோபிலிட்டி டிரெக்டாவே கொஸ்டின்ல இருக்கு, என்ன தியரியில இருக்கு. அப்படி பார்த்தா சொல்யூஷனுக்கு கூட சஸ்பென்ஷனை விடு. அப்ப இதுல என்ன சொல்லிருக்கு? ஃபால்ஸ். ஓகே, வெரி குட். அப்ப ஓரல் சஸ்பென்ஷன் ஹேவ் ஹையர் பயோ அவைலபிலிட்டி தென் சிரப்ங்கிறது ஃபால்ஸ் என்று வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் ஃபால்ஸ். அப்ப இவ்வளத்தை நீங்க பயோபிலிட்டியை பத்தி இவ்வளத்தை இந்த விட்டிருக்கிற லைன்ல வந்து என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. பயோபிலிட்டி வந்து இப்படித்தான் வரும். டிரெக்டா நோட்ஸ்ல இருக்கு எங்கிற விஷயத்தையும் டிரெக்ட் நோட்ஸ்ல இருக்கு. அதுவும் எந்த பகுதியில இருக்கு? அட்வான்டேஜஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் அந்த பாயிண்ட் 2ல இருக்கு. சரி, ஓகே. அப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெளிவா டிரெக்ட் நோட்ஸ்ல இருந்து வந்திருக்கு. சோ இந்த பாயிண்ட வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து 2008ல வந்திருக்கிற கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஜூலைல நடந்த பேப்பர் 24. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஃபுல் கொஸ்டினே வந்திருக்கு பாருங்க. True or false about suspension. சரி, okay, first question வந்து cracking is a known phenomenon shown by suspension. Okay, cracking என்கிற விஷயம் இங்க ஹைலைட் ஆகிக்கிற ஒரு விஷயம். நீங்க தியரி படிக்கக்குள்ள இந்த cracking வேர்ட் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இந்த cracking என்கிற வேர்ட் வந்து எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எது படிக்கக்குள்ள இந்த cracking என்கிற வேர்ட் அதிகமா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? சொல்லுங்க பாபு. இன்னைக்கு நம்ம அந்த பார்ட் படிப்போம். இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணும். சஸ்பென்ஷன் இமர்ஷனை பத்தி ஃபுல்லாவே உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் இன்னைக்கு. நீங்க கொஞ்சம் தியரி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? நான் ஃபுல்லா தியரிக்குள்ள போகல. ஓகே, இப்ப சஸ்பென்ஷன் படிக்கக்குள்ள சஸ்பென்ஷன்ல நடக்கிற குவாலிட்டி ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு பார்த்தா சில இப்ப சஸ்பென்ஷன்ல வந்து ஃப்ளோக்யூலேட்டட் சஸ்பென்ஷன், டீஃப்ளோக்யூலேட்டட் சஸ்பென்ஷன் எல்லாம் இருக்கு இல்லையா? இது கேள்விப்பட்டிருக்கீங்க தானே, ஃப்ளோக்யூலேட்டட் டீஃப்ளோக்யூலேட்டட் சொல்லி. ஓகே, நான் உங்களுக்கு தியரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். வெயிட். ஓகே, சஸ்பென்ஷன்ல படிக்கக்குள்ள என்ன விஷயம் சொன்னா சஸ்பென்ஷன் வந்து எக்ரிகேட் ஆகி சில இதுல உண்டாக்கும், செடிமெண்டேஷனை உருவாக்கும். என்ன, ஃப்ளோக்யூல்ஸை வந்து உருவாக்கும். இப்ப இந்த விஷயத்த உங்களுக்கு தியரி படிக்கக்குள்ள மிச்சம் கிளியரா படிப்பிச்சு. இப்ப என்ன ஃப்ளோக்யூலேட்டடுக்கும் டீஃப்ளோக்யூலேட்டட் சஸ்பென்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி இல்லையா? என்ன விஷயம் சொன்னா இப்ப சஸ்பென்ஷனுங்கிறது வந்து இப்ப இது ஒரு சஸ்பென்ஷன் சொன்னா இதுல சொலிட் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். அதோட சொலிட் பார்ட்டிகல்ஸ் இது என்ன சொலிட் பார்ட்டிகல்ஸ், என்ன வகையான சொலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? அன்டிசோல்வ்ட். என்ன இது வந்து
டிசால்வ் ஆகாது அன்டிசால்வ் ட்ரக், அன்டிசால்வ் solid drug. அப்ப இத வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்டோட, இப்ப நேத்து இந்த விஷயத்த சொன்னேன் நான் உங்களுக்கு, திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சஸ்பெண்டிங் ஏஜென்டோட சேர்த்து ஒரு சோல்வெண்டோட நம்ம மிக்ஸ் பண்ணி சஸ்பென்ஷன் உருவாக்குறோம். இது காலப்போக்குல என்ன நடக்குமெண்டா, இந்த சின்ன இதுக்குள்ள இருக்கிற இந்த solid particles எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன நடக்கும்னு சொன்னா, சின்ன சின்னதா கொஞ்சம் பெருசா ஒரு ஃப்ளக்யூல்ஸ உருவாக்கும். இப்படி இப்படி சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், கொஞ்சம் பெரிதா பெரிதா பக்கத்துல இருக்கிற solid particles எல்லாமே ஒன்றோட ஒன்று இணைஞ்சு வந்து என்ன செய்யுமெண்டா ஃப்ளக்யூல்ஸ உருவாக்கும். சரியா? அந்த ஃப்ளக்யூல்ஸ் என்ன செய்ய போகுது, ஒன்றோட ஒன்று இணைய போகுது. இது இதோட இணைஞ்சி இது இதோட இணைஞ்சி இப்படி அந்த ஃப்ளக்யூல்ஸுக்கு இடையில ஒரு இணைப்பு கொண்டு வரும். அப்ப என்ன செய்ய போகுது, ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு கண்டிஷனுக்கு போகுது. இப்படி இருந்தா அது ஒரு ஸ்டேபிளான சஸ்பென்ஷன் ஆகிட்ட இல்ல அன்ஸ்டேபிளான ஒரு சஸ்பென்ஷனுக்கு போக போகுது. சரி, அப்ப இப்படி ஒன்று சேர இந்த எல்லா ஃப்ளக்யூல்ஸும் சேர்ந்து கீழுக்கு வந்து என்ன செய்யும், இப்ப இதுல டென்சிட்டி கூடிரும் இல்லையா, இப்படி ஒன்று சேர இதெல்லாம் இப்படி பெருசாகிச்சுன்னு சொன்னா அது வந்து கீழுக்கு என்ன செய்ய போகுது, படிய போகுது. அதான் இங்க நடக்கிற ஃப்ளக்யூலேட்டட் சஸ்பென்ஷன் சொல்லு. இது ஒரு கொலிட்டி ஃபெயிலியர் சந்தர்ப்பம் இந்த சஸ்பென்ஷன். சரியா? அப்ப இதுதான் நாம ரெண்டு வகையா பிரிக்கும், ஃப்ளக்யூலேட்டட் சஸ்பென்ஷன் என்றும் டீஃப்ளக்யூலேட்டட் சஸ்பென்ஷன் என்று சொல்லும். இங்க நாம வந்து என்ன செய்யறோம், ரெண்டா பிரிக்கும். அப்ப உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ பார்த்தா தெரியும், ஃப்ளக்யூலேட்டட் சஸ்பென்ஷன்ல என்ன ஒன்று சேர்ந்த இந்த எல்லா இதுவும் வந்து என்ன செஞ்சிருக்கு, கீழுக்கு அப்படியே படிஞ்சு ஃபேஸ் வந்து என்ன மாறி இருக்கு, இது ஃபுல்லா ஒரு லிக்யூட் ஃபேஸா இருக்கு. இது என்ன அப்படியே ஒரு ஃப்ளக்யூல்ஸ்ங்கிறது என்ன சொலிடா மாறி இருக்கு. அப்ப இது ஒரு குட் குவாலிட்டியான சஸ்பென்ஷனா இல்ல, இது வந்து டீஃப்ளக்யூலேட்டட் சஸ்பென்ஷன். அப்ப ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ்ல விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். எந்த விஷயம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப என்ன விஷயம் சொன்னா, இந்த ஃப்ளக்யூல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன நடக்கும்டா, கீழுக்கு ஒரு செடிமெண்ட் உருவாக்கும். என்ன, அந்த செடிமெண்ட்ஸ் தான் டைட்டா பெக் ஆகி ஒரு ஹார்ட் கேக்க ஃபார்ம் பண்ணும். ஹார்ட் கேக் ஃபார்ம் பண்ற விஷயம் எல்லாம் நேத்து பார்த்தோம், என்ன சில விஷயங்கள். அப்ப இந்த விஷயம் எல்லாம் எதுல வாரதுன்ற சஸ்பென்ஷன்ல வார வேர்ட்ஸ்ல கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டேலண்டா. இப்ப பாருங்க, சஸ்பென்ஷன்ல என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு சொன்னா நோட் பண்றதா நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்த. சஸ்பென்ஷன்ல பார்த்தோம்டா செடிமெண்ட், என்ன செடிமெண்ட் வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு செடிமெண்ட்டுக்கு முதல் ஃப்ளக்யூல்ஸ் வரும். இப்படி ஒரு வலையமைப்பத்தான் வரும். சரியா? ஃப்ளக்யூல்ஸ், அதுல இருந்து செடிமெண்ட்ஸ். செடிமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டைட் பெக்ட் ஆகித்தான் ஹார்ட் கேக் வரப்போகுது. சரியா? இதான் முறை. இப்படித்தான் சஸ்பென்ஷன் ஹார்ட் கேக் ஃபார்ம் ஆகுற விதம். சரி, அப்ப இதுல வார டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தேன்டா, ஒன்று வந்து செடிமெண்டேஷன். இதுல வந்து இருக்கு பாருங்க, செடிமெண்டேஷன்ங்கிறது. அடுத்தது என்ன, ஹார்ட் கேக் ஃபார்மிங். சரியா? அப்ப இதுல வார வேர்ட்ஸ் எல்லாம் இதில் தான். இப்ப இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்டது கிரக்கிங்ங்கிற வேர்ட்ஸ். சரியா? கிரக்கிங்ங்கிற வேர்ட்ஸ் வந்து நீங்க எதுல படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மறந்தாலும் இப்ப பார்ப்போம். இமல்ஷன்ல பாக்குற ஒரு விஷயம் தான் கிரக்கிங். சரி, இமல்ஷன் எடுத்தோம்னு சொன்னா, இமல்ஷன்ங்கிறது என்ன விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்களோ தெரியா, சம்டைம்ஸ் இதுல மிஸ் ஆயிருக்குமோ தெரியா. க்ரீமிங் ஆகுறது, அடுத்தது ஃபேஸ் இன்வேஷன், ஃப்ளக்யூலேஷன், கோலசன்ஸ், அடுத்தது கிரெக்கிங். உங்களுக்கு இது மிஸ் பட்டிருக்கும் மேபி. இது ஓல்ட் சிலபஸ்ல வந்த ஒரு கொஸ்டின்ங்கிறதால அந்த தியரி உங்களுக்கு மிஸ் ஆயிருக்கும். ஆனா அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கொஸ்டின்ல. ஏன்னா பாஸ் பேப்பர் செய்யக்கொள்ள மேக்சிமம் உங்களுக்கு தியரியில மிஸ் ஆன விஷயம் கூட பாஸ் பேப்பர்ஸ்ல ஃபுல்லா கவர் ஆகிட்டு போகும் ரிவிஷன் செய்யக்கொள்ள. ஓகே, பாருங்க, இதுல கேட்டிருக்கிறது விஷயம் வந்து கிரக்கிங் என்று சொல்றது. சரியா?
இப்ப நான் சொல்றேன், தேவைண்டா நீங்க எழுதிக்கோங்க, இல்லாட்டி விளங்கி வைக்கோங்க. என்னன்னு சொன்னா, ட்ரெக்கிங்ங்கிறது எங்க நடக்குமெண்டா மோஸ்ட் இன் இமல்ஷன். அப்ப ட்ரெக்கிங்டா என்னன்னு கேட்டா பிரேக்கிங். இப்ப இமல்ஷன்ங்கிறது வந்து இப்ப சஸ்பென்ஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியும், அன்டிசால்வ் சாலிட் ட்ரக்கும் ஒரு சால்வெண்ட்டும் மிக்ஸ் பண்ணப்பட்டு எடுக்கிறது தான் சஸ்பென்ஷன். இமல்ஷன் என்று சொன்னா அதுல என்ன நடக்க போகுது, இன்னைக்கு நான் அடுத்த பார்ட் இமல்ஷன் தான் செய்ய போறேன். சரியா? அப்ப உங்களுக்கு அந்த விஷயத்த கிளியர் பண்ணுவேன். இருந்தாலும் செல்வம் பார்ப்போம். ரெண்டு இம்மிசிபிளான, சரியா, இம்மிசிபிள்ங்கிறது என்ன, ஒன்றோடொன்று கலக்க முடியாத இம்மிசிபிளான ரெண்டு லிக்யூட். சரி, ரெண்டு இம்மிசிபிளான ஒன்றோடொன்று கலக்காத, இது லிக்யூட் 1, இது லிக்யூட் 2. அப்ப இந்த ரெண்டு லிக்யூடும் ஒன்றோடொன்று என்ன செய்யாது, கலக்காது. சரியா? இப்ப ஒன்றோடு கலக்குற ரெண்டு லிக்யூட மிக்ஸ் பண்ணி வேலை இல்லை, அது எப்படியா மாறிடும், ஒன்றோடொன்று கலக்கும் என்று சொன்னா. இப்ப ஆல்கஹாலோட எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஆல்கஹால வாட்டரோட மிக்ஸ் பண்ணின என்ன நடக்கும், ரெண்டும் லிக்யூட் தான், ஆல்கஹாலும் ஒரு லிக்யூட், வாட்டரும் லிக்யூட். ரெண்டு மிக்ஸ் பண்ணினா என்ன நடக்கும், அது ரெண்டும் ஒன்றோடு கலக்கும், ஆல்கஹால் வாட்டர்ல கரையும், கலக்கும். சரியா? அப்ப அங்க வந்து இமல்ஷன் உருவாக போறது இல்லை, அங்க உருவாகிறது வந்து சொல்யூஷன். சரியா? அங்க உருவாகிறது சொல்யூஷன். இந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இமல்ஷன்ங்கிறது விஷயம் ஒன்றோடொன்று கலக்காத இம்மிசிபிளான ரெண்டு லிக்யூட்ஸை வச்சு நாம ஒரு டோசேஜ் ஃபார்மா மாத்த போறோம். எக்ஸாம்பிளுக்கு இது ஆயில் எடுத்தா இது வாட்டர். சரி, உங்களுக்கு தெரியும் வாட்டரும் ஆயிலும் கலக்காத ஒன்றோடு. அப்ப ரெண்டையும் போட்டா என்ன நடக்கும், ஆயில் வந்து மேலுக்கு தங்க பார்க்கும், கீழுக்கு வாட்டர் இருக்கும். அதான் வளமையா நடக்கிற விஷயம். அப்ப இது ரெண்டையும் ஒன்றோடு மிக்ஸ் பண்ணி ஒரு டோசேஜ் ஃபார்முக்கு ஒரே இதுக்கு கொண்டு வரணும்டா, அதுக்காகத்தான் நாம சஸ்பெண்டிங் ஏஜென்ட் மாதிரி இதுக்குள்ள இமல்சிஃபையிங் ஏஜெண்ட வந்து போறோம். சரியா? இமல்சிஃபைங் ஏஜெண்ட போறோம். அப்ப போட்டு என்ன செய்யறோம், மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டோசேஜ் ஃபார்முக்கு ஒரு பால் மாதிரி வரும். சரியா? ஒண்டா மாத்தி எடுக்கும், ரெண்டு லிக்விடையும் மிக்ஸ் பண்ண வச்சு ஒரு டோசேஜ் ஃபார்மா மாத்தி எடுக்கிறது தான் இமல்ஷன்ங்கிற விஷயம். சரியா? இந்த இமல்ஷன்ல என்ன நடக்கும் சொன்னா, இமல்ஷன் அன்ஸ்டேபிள் கண்டிஷன். இப்ப உங்களுக்கு தெரியும் சஸ்பென்ஷன் அன்ஸ்டேபிள் கண்டிஷன்ல தான் ஃப்ளக்யூல்ஸ் வாரது, செடிமெண்டேஷன் ஆகிறது, ஹார்ட் கேக் வாரது, இதெல்லாம் அன்ஸ்டேபிள் கண்டிஷன் ஆஃப் சஸ்பென்ஷன். அதே மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இமல்ஷன்ல நடக்கிற இந்த கிரக்கிங்ங்கிற விஷயம். சரியா? அப்ப இந்த கிரக்கிங்ங்கிறது என்னன்னு சொன்னா, இப்படி நாம இந்த மூணு விஷயத்தையும் போட்டு உருவாக்கி இருக்கிற இந்த இமல்ஷன் என்ன நடக்கும்டா, ரெண்டு ஃபேஸா வந்து பிரிய போகுது. இமல்ஷன் ஆக்கினத்துக்கு பிறகு ஒரு அன்ஸ்டெபிலிட்டி கண்டிஷனால ஆயில் வந்து மேலுக்கு போகும், அந்த ஃபேஸ் இன்வெர்ஷன் நடக்கிற மாதிரி. சரியா? ஆயில் மேலுக்கு போகும், வாட்டர் கீழுக்கு வரும், ரெண்டும் வெவ்வேறியா பிரிஞ்சிடும். ஒண்டா இருந்தது வெவ்வேறியா பிரிகிற ஒரு செப்பரேட் ஆகிற, கம்ப்ளீட்டா செப்பரேட் ஆகிற ஒரு கண்டிஷன் தான் என்ன, கிரக்கிங்ங்கிற விஷயம். சரி, அப்ப இவடுத்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த கிரக்கிங்க்கு ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. It occurs in most emulsion. இமல்ஷன்ல தான் இந்த கிரக்கிங் என்று நடக்கும். அப்ப கிரக்கிங் என்னங்கிற விஷயத்துக்கு ஒரு விஷயத்தை எழுதிக்கோங்க, கம்ப்ளீட்லி. கிரக்கிங் என்ன, கம்ப்ளீட்லி செப்பரேட் டூ ஃபேஸஸ். அப்ப இந்த பாஸ் பேப்பர்ஸ் படிக்க கொள்ள செய்யக்கொள்ள நிறைய விஷயம் உங்களுக்கு புதுசா வரும். சரியா? completely separate and cannot be mixed. சரியே? அப்ப கிரக்கிங்ங்கிற விஷயம் இப்போ உங்களுக்கு கிளியர் தானே? எதுவும் டவுட்ஸ் இருக்காது இல்ல கிரக்கிங்ங்கிற விஷயத்துல? ஓகே, கிளியர் நினைக்கிறேன். அப்ப சொல்லுங்க பாப்போம், இந்த கூற்று ட்ரூவா இருக்குமா ஃபால்ஸா இருக்குமா? இப்ப உங்களுக்கு தெரியும் கிரக்கிங் என்னண்டு. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏனண்டா இது வந்து சஸ்பென்ஷன்ல நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மோஸ்டா இது எங்க நடக்கும்டா இமல்ஷன்ல நடக்கிற விஷயம். சரி, அப்ப இந்த கூற்று வந்து என்ன வரும் என்று சொன்னா ஃபால்ஸா வரப்போகுது.
ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். They have better complaints than oral solid dosage forms than in a solution dosage form. ஓகே, என்ன விஷயத்தை பத்தி கேட்காங்க? சஸ்பென்ஷனை பத்தி கேட்காங்க. என்ன? சஸ்பென்ஷன் have better complaints than oral solid dosage forms. True or false? But the solutionங்கிறது unwanted வந்துட்டு அது கட் பண்ணிக்கோங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? டிரெக்டா நோட்ஸ்ல இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். என்ன? இப்ப டோசேஜ் ஃபார்ம்ஸ் எடுத்தா இப்ப சாலிட், செமி சாலிட், லிக்யூட். இங்க நான் செமி சாலிட பத்தி பார்க்க விரும்பல. சாலிடையும் லிக்யூடையும் வந்து கம்பேர் பண்ணக்கொள்ள எது பெட்டர் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும்? சாலிடா லிக்யூடா? லிக்யூட். பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸை வச்சு என்னன்னு சொன்னா எல்டர்லி பீப்புள், அடுத்தது சில்ட்ரன்ஸ்ல எல்லாம் பெட்டர் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சாலிட் டோசேஜ் ஃபார்மை விடவும் என்ன லிக்யூடுக்கு தான் வந்து பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் கூட. அப்ப இவளத்தை நீங்க எழுதிக்கோங்க. பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸுக்கு இது விஷயத்தை கம்பேர் பண்ணி காட்டிட்டு அதோட ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. எல்டர்லி பீப்புள், எல்டர்லி அண்ட் சில்ட்ரன்ஸ், எல்டிஎஃப் கம்ப்ளைண்ட்ஸ் கூட. சரி, அந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. இந்த கீழுக்கு லைன் விட்டிக்கிறது இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கு. சரியா? இந்த விஷயங்களை நோட் பண்ணினா உங்களுக்கும் இப்ப சஸ்பென்ஷனை முடிச்சேன்டா சஸ்பென்ஷனை ஃபுல்லா பார்க்கக்குள்ள நிறைய விஷயம் சஸ்பென்ஷனை பத்தின விஷயம் அப்படியே ஃபுல்லா இதுல எழுதி வச்சிருப்பேன். ஒரே பார்வையில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, அடுத்தது போவோம். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஃபுல்லா சஸ்பென்ஷன் முடிச்சு இமல்ஷன் முடிக்கிற இதுலதான் வந்திருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்டாவே போவோம். நேத்து ஃபுல்லா சஸ்பென்ஷனை பத்தி நிறைய விஷயம் பார்த்துட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்து இப்ப குயிக்கா செஞ்சுட்டு போவோம். ஓகே, அடுத்த சி இத பாருங்க. சி ஸ்டெம் பாருங்க. The active ingredients in suspension are more stable than in a solution dosage form. ஓகே, இங்க வந்து சொல்யூஷனையும் சஸ்பென்ஷனையும் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது ஸ்டெபிலிட்டி, ஸ்டேபிள்ங்கிறது ஸ்டெபிலிட்டியை வந்து கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இதுக்கு என்ன வரும்? கெமிக்கல் ஸ்டெபிள் வந்து எதுக்கு கூட? இதுக்கு முதல்ல ஒரு கொஸ்டின்ல வந்தது, நேத்து செஞ்ச கொஸ்டின்ல. கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி எதுக்கு கூடவா இருக்கும்? சொல்யூஷனுக்கா சஸ்பென்ஷனுக்கா? சொல்யூஷன். ஏன் வந்து அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும்? நேத்தும் பார்த்தேங்கிறதால ரிப்பீட்டா வருது. நிறைய விஷயம் அப்படித்தான் ரிப்பீட்ல வரும். இந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் ஏபிஐ பத்தி பேசுறாங்க. என்ன API, active ingredients in suspension are more stable than in a solution dosage form. அப்ப சஸ்பென்ஷன்ல more stable ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப இது வந்து false என்று வரும் இல்லையா? ஏனண்டா இப்ப சஸ்பென்ஷன்ல அந்த solid எல்லாம் என்ன செய்யும் சொன்னா என்ன நடக்கும்? ஒன்றோண்டு இணைஞ்சி ஃப்ளோக்யூல்ஸ் உருவாகும், எக்ரிகேட் ஆகும். அதால வந்து ஸ்டெபிலிட்டி வந்து குறைவா இருக்கும். என்ன? ஆனா சொல்யூஷன்ல யூனிஃபார்ம்லி வந்து டிசால்வ் ஆகி இருக்கிறதால கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து சொல்யூஷனு கூட. இந்த விஷயம் நேத்தும் பார்த்தங்கிறதால திருப்பி நான் செல்ல போக தேவையில்ல. அடுத்த விஷயம் போவோம். Any unpleasant taste is felt less than with other oral dosage forms. ஓகே, இங்க சஸ்பென்ஷனை பத்தி தானே பேசுறாங்க. பாருங்க என்ன விஷயம். Any unpleasant taste is felt less than with other oral liquid dosage form. அப்ப சஸ்பென்ஷன்ல பத்தி சொல்லக்குள்ள பாருங்க. சஸ்பென்ஷன்ல என்ன சொல்றாங்க? மத்த லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ஸை விட சஸ்பென்ஷன்ல இந்த அன்பிளசன்ட் டேஸ்ட் வந்து ஃபெல்ட் லெஸ் தான், குறைவா இருக்கும். இது வந்து இது ட்ரூவா வருமா ஃபால்ஸா வருமா? உங்களோட நோட்ஸ்ல டிரெக்டா இருக்கிற விஷயம் என்ன? ட்ரூ. என்னடா அட்வான்டேஜஸ் ஆஃப் சஸ்பென்ஷன்ல டிரெக்டா இருக்கு. தேர்ட் பாயிண்ட்ல என்ன? சஸ்பென்ஷன் கேன் மாஸ்க் த அன்பிளசன்ட் or bitter taste of drug. என்ன?
அப்ப டிரெக்ட் நோட்ஸ்ல இருக்கிற விஷயம். அப்ப நீங்க அடுத்து அந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம், the active ingredient is easily dissolved in the medium. True or false? False. False. ஏனண்டா dissolve easily dissolve ஆகுமா? API சஸ்பென்ஷன்ல டிசால்வ் ஆகாது. சஸ்பென்ஷன்ல யூஸ் பண்ற ட்ரக் வந்து undissolved ட்ரக். அப்ப இவருக்கு என்ன சொல்லணும்? undissolved solid ட்ரக்ங்கிற விஷயத்த நோட் பண்ணிக்கோ. ஓகே, இந்த கொஸ்டின்ல மேக்சிமம் நோட்ஸ்ல இருந்து கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் தான் கூட. அந்த கிரக்கிங்ங்கிற விஷயம் உங்களுக்கு நோட்ஸ்ல இல்ல. மத்தபடி உங்களுக்கு நோட்ஸை வச்சு 4 ஸ்டெம்முக்கு வந்து குயிக்கா ஈஸியா வந்து ஆன்சர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். 2008 ஜூலை 31ல நடந்த கொஸ்டின்ல அதே மாதிரி பயோபிலிட்டி கேட்டிருக்காங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு எந்த விஷயம் மாறி மாறி வருதுன்னு பாத்தீங்களா. இப்ப ஸ்டெபிலிட்டி, கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி இப்ப திருப்பி திருப்பி வருது. அப்ப உங்களுக்கு விலங்கணும் சஸ்பென்ஷன்ல கெமிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி பயோபிலிட்டி, அதான் பாஸ் பேப்பர் செய்யற திறன். நான் திருப்பி சொல்லும், பாஸ் பேப்பர் செய்யற திறன் நன்மை தான். எது எது திருப்பி வருதுங்கிற ஒரு ஐடியா பிடிச்சு கொள்ளிடும். The bioavailability of a drug is maximum when it is formulated as a suspension. True or false? True வருமா false வருமா? False. False. ஏன்? எதுக்கு கூட வரைக்கும் liquid dosage forms-ல bioavailability? சொல்யூஷனுக்கு தான் கூட. சொல்யூஷனுக்கு கூட என்ன? திருப்பி அதே விஷயம் கேட்காங்க. அப்ப நீங்க எழுதிக்கோங்க, சொல்யூஷனுக்கு தான் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம் பொறுத்த மட்டுக்கும் சொல்யூஷனுக்கு தான் பயோபிலிட்டி கூட சஸ்பென்ஷனை விட. அப்ப இந்த விஷயத்த பயோபிலிட்டியன்ஸ் என்னங்கிற விஷயத்த எழுதிக்கோங்க. உங்களுக்கு எளியும் காட்டுறது இதுக்காகத்தான், எப்படித்தான் செஞ்சுட்டு போகணும் என்கிற விஷயத்துக்காக. ஓகே, அடுத்தது போவோம். இன்னைக்கு ஃபுல்லா சஸ்பென்ஷனை முடிஞ்சிட்டு இமல்ஷனுக்கு போகணும். ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். 2010 டிசம்பர் 27ல வந்த விஷயம். 5 drugs particle can grow bigger in suspension. True or false? என்ன விஷயம் சொல்லுவாங்க? ஃபைனா இருக்கிற ட்ரக்ஸ் பார்ட்டிகல்ஸ் கேன் க்ரோ பிகர். அதைத்தான் சொல்றேன், அந்த எக்ளோமெரேஷன் என்று சொல்றேன். எக்ளோமெரேஷன் என்று சொல்றது வந்து இப்ப நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டினேன். இப்ப சின்ன சின்ன சொலிட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன நடக்கும்? ஃப்ளோக்யூல்ஸா மாறும், பெருசா மாறும். அந்த விஷயத்தை தான் காட்டிக்காங்க. அப்ப கேன் க்ரோ பிகர் என்ற எக்ளோமெரேஷன், ஃப்ளோக்யூல்ஸா மாறும். என்ன, சின்ன சின்ன ட்ரக்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃப்ளோக்யூல்ஸா மாற அந்த ப்ரோசஸ் தான் எக்ளோமெரேஷன் என்று சொல்றோம். அப்ப இந்த கூத்து வந்து ட்ரூவா வரும். சரியா? இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்ப்போம். 2013 டிசம்பர் 29. இப்ப நான் ஃபாஸ்டா போறேன்டா என்னதுக்கண்டா, நேத்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபுல்லா முடிச்சாச்சு. திருப்பி திருப்பி வாரங்கிறதால நிறைய விஷயம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கு நிக்கல. அகைன் திருப்பி வாரங்கிறதால உங்களுக்கு ஏதும் டவுட்ஸ் இருந்தா நிப்பாட்டி கேளுங்க. சரியா? அடுத்த விஷயம், சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ். இது ஒரு முக்கியமான பார்ட். சரியா? இதுல உங்களோட நோட்ஸ்ல நான் ஒரு நார்மலா டச் பண்ணிட்டு போனேன் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ்ங்கிற விஷயத்த. ஆனா உங்களுக்கு மெயினா இப்ப புதுசா வந்து 2013க்கு பிறகு வந்த நியூ சிலபஸ் கொஸ்டின்ல பேப்பர்ல எல்லாம் ஃபுல்லா வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ பத்தி தான் நிறைய காட்டியிருக்காங்க. அதால வந்து உங்களுக்கு சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ வச்சு நான் உங்களுக்கு நேற்று சொன்னேன், எல்டிஎஃப் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம்ஸுக்கு ஒரு ஷார்ட் நோட்ஸ் அப்ளை பண்றேன். நான் நாளைக்கு இல்லாட்டி நாளை மறுதினம், சரி, 2 டேஸுக்குள்ள ஷுவரா வந்து உங்களுக்கு வந்து குரூப்ல. சரி, அப்ப அந்த நோட்ஸ்ல கட்டாயம் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ வச்சு ஒரு பாயிண்ட், நிறைய உங்களுக்கு நோட்ஸ்ல இல்லாத பாயிண்ட் எல்லாம் இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட பத்தி அந்த நோட்ஸ்ல இருக்கும். சரி, அப்ப அதை பார்த்து விஷயம் விளங்கும். இப்போ நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்றேன் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ வச்சு. கொஞ்சம் இருங்க, நான் நோட்ஸ் ஷேர் பண்றேன்.
ஓகே, இத பாருங்க. வாட் இஸ் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் என்று சொல்லி இந்த பாயிண்ட் மட்டும் தான் உங்களுக்கு எட் பண்ணிருக்கேன் உங்களோட நோட்ஸ்ல. தீஸ் ஆர் த எக்ஸிபியன். இது ஒரு எக்ஸிபியன் மெத்தட். சஸ்பெண்டிங் ஏஜென்ட் எட் பண்றதால எந்த ஒரு கெமிக்கல் இது வந்து இன்டராக்ஷனும் ஏபிஐயோடயோ மற்ற இதுகளோடயோ நடக்க போறது இல்ல. சரியா? அப்ப இது என்ன நடக்கும்டா, வெஹிக்கிளோட விஸ்கோசிட்டிய வந்து கூட்டும். சரியா? It increase the viscosity of the vehicle so as to provide that slows down the sedimentation. இப்ப என்ன விஷயம்டா, இமல்ஷன் விஷயம் உங்களுக்கும் என்ன நடக்கும்டா தேவைப்படும். அதால செல்லன்னு பாருங்க. இப்ப இது ஒரு சஸ்பென்ஷன், நல்லா கிளியரா விளங்கிக்கோங்க. இது ஒரு சஸ்பென்ஷன் சொன்னா இது வந்து நடிக்கிறது சொல்லி கொஞ்சம் கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க இந்த விஷயத்தை. இது சோல்வன். இப்ப இதுல சஸ்பெண்டிங் ஏஜென்ட போறதால என்ன நடக்கும் சொன்னா, அந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட் என்ன செய்யும் சொன்னா, வெஹிக்கிள் இருக்குதானே, இந்த சோல்வெண்ட் இருக்குதானே, வெஹிக்கிள் சோல்வெண்ட், இந்த சோல்வெண்ட் விஸ்கோசிட்டிய கூட்டும். விளங்கிட்டா? விஸ்கோசிட்டி என்ற அந்த தடிப்பு தன்மை. விஸ்கோசிட்டியை எப்படி பாக்குற, இப்ப உங்களுக்கு விஸ்கோசிட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப ஹனி, தேன் எடுத்துக்கொண்டே இல்லைண்டா அது வாட்டரை விட விஸ்கோசிட்டி கூட இல்லையா? அந்த தடிப்பு தன்மை, அந்த லிக்விட் விஸ்கோசிட்டின்னு சொல்றது. இப்ப நான் கேட்கன், தண்ணியில ஒரு சொலிட போட்டா குயிக்கா வந்து என்ன செய்யும்டா கீழுக்கு படியும். அதே தேன்ல போட்டோம்டா என்ன நடக்கும்? அதே ஃபாஸ்ட்டுக்கு கீழுக்கு படியுமா? சொல்லுங்க அப்ப. என்ன கேட்கணும் விளங்கிட்டா உங்களுக்கு? இப்ப தண்ணியில ஒரு சொலிட போரு, அன்டிசால்வ் ட்ரக் தானே அதுவும். அது கீழுக்கு போய் குயிக்கா என்ன செய்யும், ஒரு 10 மினிட்ஸுக்குள்ள படியுதுண்டா. இப்ப வாட்டர்ல ஒரு 10 மினிட்ஸ்ல என்ன செய்யுதுன்னா கீழுக்கு போய் அப்படியே படிஞ்சு ஒரு இதை உருவாக்குது. அதே சொலிட வந்து அதே ட்ரக்க வந்து நான் ஹனியில போடுறேன். அப்ப அதே 10 மினிட்ஸுக்குள்ள அது அப்படியே போய் குயிக்கா படியுமா? உங்களோட ஆன்சர் என்ன? இல்ல, டைம் எடுக்கும். ஏன் டைம் எடுக்கும்டா, அந்த வாட்டரை விட ஹனியோட விஸ்கோசிட்டி கூட. என்ன, அது ஒரு தடிப்பம் இருக்கு, குயிக்கா போய் கீழுக்கு செடிமெண்ட் ஆக விடாது, படிய விடாது. அந்த விஷயம்தான் இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் இங்க செய்யற ஒரு முக்கியமான தொழில். விளங்கிட்டா? அப்ப இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட் இந்த சோல்வெண்ட் வெஹிக்கிளுக்குள்ள போறதால இந்த வெஹிக்கிளோட விஸ்கோசிட்டியை கூட்டும். சரியா? அப்ப அந்த விஸ்கோசிட்டி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு வாட்டருக்குள்ள இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட போடுவோம். அப்ப இந்த வாட்டருக்குள்ள சஸ்பெண்டிங் ஏஜென்ட போறதால இப்ப ஒரு மாக்கரைசல் மாதிரி வந்துரும் அது. அப்ப இந்த மாக்கரைசுக்குள்ள திருப்பி ட்ரக்க போடக்குள்ள அது வந்து செடிமெண்ட் ஆகிற வீதம் வந்து குறைவா இருக்கும். அதான் இங்க நடக்கிற விஷயம். சரி, அது இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட் முக்கியமான தொழில் என்றா இந்த விஸ்கோசிட்டி, வெஹிக்கிளோட விஸ்கோசிட்டிய வந்து என்ன செய்ய போகுது, இன்க்ரீஸ் பண்ண போகுது. அதால செடிமெண்டேஷன் ஸ்லோ பண்ண போகுது. விளங்கிட்டா? அப்ப இதான் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் முக்கியமான தொழிற்பாடு. இப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட் நான் இதே விஷயத்தை தியரிலையும் படிப்பிச்சிருக்கேன். திருப்பி சொல்ல உங்களுக்கு மறந்திருக்குமேங்கிறதால இப்ப பாஸ் பேப்பர் செய்யறது என்ன, தியரியும் ஞாபகப்படுத்தி போறதுக்காகத்தான். என்ன? ஓகே, அப்ப இதுல உங்களுக்கு செல்லாத பாயிண்ட்ஸ வந்து இப்ப நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தாரேன், நீங்க எழுதிக்கோங்க. சரியா? உங்களுக்கு நான் பைட் போர்ட் ஷேர் பண்ணி அதை எழுதி விடுறேன். நீங்க சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ்ல எழுதிக்கோங்க, நான் நோட்ஸ் ஆகவும் ஷேர் பண்ணுவேன். சரி, இந்த முக்கியமான விஷயம் இந்த நியூஸ் சிலபஸ்ல அடிக்கடி இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸை பத்தி வருது. அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் நோட்ஸ்ல எட் பண்ணலைங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வேற ஒரு பாயிண்டா இப்ப நான் உங்களுக்கு எழுதி விடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு லேட்டஸ்டா வர எல்லா கொஸ்டினும் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸை பத்தி ஃபுல்லா கேட்காங்க.
ஓகே, பைகுட் ரிட்டன் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து 2 டைப்ஸ் எழுதின, 3வது டைப்ஸ் வந்து எழுதி விடுறேன். நோட் பண்ணி இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் ஆத்தி அடிச்சுக்கோங்க. அந்த கட்டாயம் தேவைப்பட்ட விஷயம் நான் நோட்ஸ்லயே மேட் பண்ணி போடுவேன். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த டைப்பை நான் எழுதி விடுறேன் பாருங்க. சரியா, 3வது டைப் எழுதல, நான் இதுல எழுதி விடுறேன் பாருங்க. ஹைட்ரோஃபிலிக் பாலிமர். அதுல வந்து எக்ஸாம்பிள், இது 3rd டைப். எக்ஸாம்பிள் வந்து கொலாய்டல் சிலிகான் டைஆக்சைடு. அடுத்தது 4th டைப் வந்து கிளேஸ். எக்ஸாம்பிள் வந்து கிளேஸுக்கு எக்ஸாம்பிள் பென்டோனைட். சரி, இந்த நோட்ஸை வச்சுதான் நாம இந்த பின்னுக்கு இருக்கிற கொஸ்டின் எல்லாம் செய்ய போறோம். அடுத்தது ஜெலட்டின். இவ்வளவு வந்து இந்த 5th டைப் வந்து என்ன விஷயம்டா, சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் டைப்ஸ் அண்ட் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். இதை வச்சுட்டு இந்த 2013 கொஸ்டினை வந்து நாம இப்ப செய்ய போறோம். சரியே, பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபாலோவிங் ஆர் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ். அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், என்னென்ன சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ், என்னென்ன அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சோடியம் மெட்டாசல்பைட், அது வந்து ஃபால்ஸா வரும், அது இதுக்குள்ள வராது. அடுத்தது மீத்தைல் செல்லுலோஸ். சொல்லுங்க பாப்போம், ட்ரூ ஃபால்ஸா? மீத்தைல் செல்லுலோஸ் எதுக்குள்ள பார்த்த விஷயம், ட்ரூ ஃபால்ஸா? ட்ரூ. ட்ரூ. ஏண்டா அது வந்து செமி சிந்தட்டிக்ல பார்த்த விஷயம். என்ன? ட்ரூ, செமி சிந்தட்டிக். அடுத்தது காபமர். காபமர் என்று சொல்றது வந்து ஒரு இதுக்குள்ள வரல, இருந்தாலும் அது ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ். சரியா, இப்ப உங்களுக்கு தெரியாத விஷயமும் கேள்வியில கேட்கக்கொள்ள விளங்கி வச்சுக்கோங்க. இந்த 2013 காபமர் கேட்டா இது உங்களுக்கு சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் தானா இல்லையாங்கிறத விளங்கி வச்சதான் உங்களுக்கு இப்ப 2027 காபமர் வந்துச்சுன்னா நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், இல்லையா? ஓகே, அது சோடியம் லோரல் சல்பைட், இது வந்து ஃபால்ஸ், இது எதுக்குள்ளயுமே இது வரல. அடுத்தது மோனோசோடியம் குளுட்டாமேட், இதுவும் வந்து கீழே கூட ஸ்கீம்ல கூட இதுக்கு வந்து இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான கொஸ்டின்ஸ் தானே. இந்த டிரெக்டா வந்து மீத்தல் செல்லோஸ் மட்டும் நோட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. சரியா, கொஞ்சம் அட்வான்ஸா கேட்டிக்கிற கொஸ்டின் தான். இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸை வச்சு அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்த ஒரு கொஸ்டின் தான் இது. சரி, மோனோசோடியம் குளூட்டாமேட் வந்து ஒரு சஸ்பெண்டிங் ஏஜெண்டா இல்லையாங்கிறது ஸ்கீம்லயே அவங்க ட்ரூ என்னும் கொடுக்கல, ஃபால்ஸ் என்னும் கொடுக்கல, ஜென்ரலா விட்டிருக்காங்க. சரியா, அப்ப நானும் மேக்சிமம் இதை சர்ச் பண்ணி பார்த்தேன். அது வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் ஆகும், தொழிற்படும் தொழிற்படாமையும் இருக்குமென்று தான் கொடுத்திருக்காங்க. சரியா, ஒரு தெளிவான ஆன்சர் இதுக்கு கொடுக்கல. அப்ப இதை நீங்க இந்த இதுக்கு இப்ப எக்ஸாம்ல இப்படி ஒரு கொஸ்டின் வந்தா இதுக்கு மார்க் பண்ணாம விடுறது வந்து உங்களுக்கு நல்ல மைனஸ் மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளாம மார்க் பண்ணாம விடுறது, உங்களுக்கு தெளிவில்லாத கொஸ்டினுக்கு மார்க் பண்ணாம விடுறது உங்களுக்கு நல்லது. அதோட நேத்து உங்களுக்கு நான் சொன்னேன், உங்களோட கொஸ்டின் பேப்பர் எப்படி வரப்போகுதுங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து நான் உங்களுக்கு ஒரு 1 ஹவரா செய்வேன். அதுல ஸ்ட்ரக்சர் எம்சிக்கு எப்படி வரும், எஸ்சிக்கு எப்படி வரும், எம்சிக்கு 5 ஸ்டெம்ஸ் வரும், 5 ஸ்டெம்ஸுக்கும் உங்களுக்கு ஒரு பொட்டி வரும். சரியா, இப்ப 5 ஸ்டெம்ஸுக்கும் இப்படி 5 இது வரும். அப்போ ஒவ்வொரு ஸ்டெம்முக்கும் ஃபால்ஸ் ட்ரூ கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு ஒரு கிளாஸ்ல செய்வேன். ஸ்ட்ரக்சர் மட்டும், பேப்பர் ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு அது ரெடியாகி செய்வேன். அதுல எதுக்கு மைனஸ் மார்க்ஸ், எதுக்கு மைனஸ் இல்லைங்கிற விஷயம் எல்லாம் ஃபுல்லா கிளியரா சொல்லுவேன். அதோட எப்படி ஸ்கீம் வரும், இப்ப எம்சிக்கு எப்படி ஸ்கீம் வரும், எஸ்சிக்கு எப்படி ஸ்கீம் வரும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எந்த அளவுக்கு எழுதணும், இது ஃபுல்லா ஒரு கிளாஸ்ல நான் உங்களுக்கு செஞ்சு விடுவேன். பேப்பர்ல ஸ்ட்ரக்சரை வழங்கப்படுத்தி.
ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். சஸ்பெண்டிங் ஏஜெண்ட வச்சு உங்களுக்கு பின்னுக்கு கொஸ்டின் வருது. அதால அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ வந்து கட்டாயம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். சர்ஃபெக்டன்ஸ் சொல்ல விஷயம் சரியா. சர்ஃபெக்டன்ஸ் ப்ரோமோட் ஃப்ளோக்குலேஷன் ஆஃப் சஸ்பென்ஷன். ஓகே, சர்ஃபெக்டன்டா என்ன விஷயம் என்று சொன்னா, சர்ஃபெக்டன்ஸ் என்று சொல்லி இதுக்கு முதல் கேள்விப்பட்டீங்களா எங்கேயாச்சும்? ஓகே, கேள்விப்படாட்டி சொல்றேன். இதுல வந்து ப்ரொமோட் ஒன்று சொல்லிருக்கு சரியா. ஆனா என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப சர்ஃபெக்டன்ஸ் என்று சொல்றது வந்து இப்ப நாம அதுல என்ன செய்யும் என்று சொன்னா, ஒன்று வந்து ப்ரொமோட் பண்ணும். கேன் ப்ரொமோட் ஃப்ளோக்குலேஷனை வந்து சர்ஃபெக்டன்ஸ் வந்து ஒன்று ப்ரொமோட் பண்ணலாம், கூட்டலாம், அல்லது வந்து குறைக்கலாம் சரியா. ரிடியூஸ் த ப்ரொமோட். அது எதில தங்கிருக்கு என்று சொன்னா தெளிவா விளங்கிக்கோங்க. கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன விஷயங்கள் தான் இது தியரியில இருந்து சரியா. அப்ப கொஞ்சம் விளங்கி எடுத்து படிச்சு கொள்ளது உங்களுக்கு மிச்சம் யூஸா இருக்கும். அப்ப சர்ஃபெக்டன்ஸ் வந்து கேன் ப்ரொமோட் அல்லது ரிடியூஸ் த ஃப்ளோக்குலேஷன். ப்ரொமோட் பண்ணலாம் ஃப்ளோக்குலேஷன், அல்லது என்ன செய்யலாம், குறைக்கலாம். அது எதில தங்கிருக்கேன்னு சொன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தேர் கான்சென்ட்ரேஷன் சரியா. நம்ம இந்த சர்ஃபெக்டன்ஸ் எவ்வளவு போறோமோ அந்த கான்சென்ட்ரேஷன்ல தான் அந்த சர்ஃபெக்டன்ஸ் வந்து ஃப்ளோக்குலேஷனை என்ன செய்யும், ப்ரொமோட் பண்ணுமா இல்லது டீப்ரொமோட் பண்ணுமாங்கிற விஷயம் வந்து தங்கிருக்கு சரியா. இப்ப ஹை லெவல்ல போட்டோம்டா, ஹை கான்சென்ட்ரேஷன்ல போட்டோம்டா சர்ஃபெக்டன்ஸ் அது என்ன செய்யும் சொன்னா ப்ரிவென்ட் பண்ணும், ப்ரிவென்ட் ஃப்ளோக்குலேஷன். இப்ப இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட் மாதிரி தான் இந்த இதுவும் இந்த சர்ஃபெக்டன்ஸும் சரியா. இது என்ன செய்யும்னா ஃப்ளோக்குலேஷனை ஹை கான்சென்ட்ரேஷன்ல போட்டா ஃப்ளோக்குலேஷனை ப்ரிவென்ட் பண்ணும். லோ கான்சென்ட்ரேஷன்ல போட்டா என்ன செய்யும் சொன்னா ப்ரொமோட் பண்ணும், மேபி ப்ரொமோட் த ஃப்ளோக்குலேஷன் சரியா. இது உங்களுக்கு புதுசா இருக்கும் இந்த விஷயம். ஆனா இதை வச்சும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப பாஸ் பேப்பர்ஸ்ல வந்த எந்த ஒரு சின்ன ஸ்டெம்மையும் நீங்க விடக்கூடாது. ஏண்டா இது 2013ல இந்த கொஸ்டின் வந்திருந்த சர்ஃபெக்டன்ஸை வச்சு மேபி உங்களுக்கு வரலாம். இதே சர்ஃபெக்டன்ஸ் வச்சு ஃப்ளோக்குலேஷனை வச்சு உங்களுக்கு திருப்பி இதே மாதிரி என்ன கொஞ்சம் மாத்திக்கிட்டு போடலாம். அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் என்ன நடக்கும், உங்களுக்கு வரக்கொள்ள இதுக்கு கிளியர் ஆன்சர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா. அப்ப இந்த விஷயத்துக்கு ஃபோர்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா சர்ஃபெக்டன்ஸ் தனியா ப்ரொமோட் தான் பண்ணும் ஃப்ளோக்குலேஷன் தான் இந்த கூட்டுல சொல்லிருக்கு. அப்படி எடுக்க இயலாது. ஏண்டா அதுல கான்சென்ட்ரேஷன்ல ப்ரொமோட் பண்ணலாம், இல்லாட்டி டீப்ரொமோட் பண்ணலாம். அது எதுல தங்கிருக்கும், நம்ம சேர்க்கிற சர்ஃபெக்டன்ஸ் கான்சென்ட்ரேஷன்ல தங்கி இருக்கிற விஷயம்ங்கிறதால சரி. அப்ப இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2013 பிப்ரவரியில 25th வந்த கொஸ்டின், 25th கொஸ்டினா வந்திருக்கிறது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிகார்டிங் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் சரி. சஸ்பெண்டிங் ஏஜென்ட் என்ன செய்ய சொன்னா இப்ப உங்களுக்கு பார்ப்போம், ஆன்சர் பண்ணுங்க. சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் என்ன செய்யும், they decrease the viscosity of preparation. True or false? False. False. ஏன் விஸ்கோசிட்டியை வந்து கூட்ட போகுது. என்ன சஸ்பெண்டிங் ஏஜென்ட் மெயின் தொழிலே விஸ்கோசிட்டியை என்ன செய்யறது, இன்க்ரீஸ் பண்றது சரி. அப்ப அது false. அடுத்தது they must be used in preparation with insoluble and indiffusible powders. True or false? இப்ப சஸ்பெண்டிங் ஏஜென்ட் எங்க கூடுதலா யூஸ் பண்ணுவாங்க, சஸ்பென்ஷன்ல. அப்ப சஸ்பென்ஷன்ல நாம பயன்படுத்துற இது வந்து இன்சொல்யூபிளாவும் இருக்கும், இன்டிஃபியூசபிளாவும் இருக்கும் இல்லையா.
அப்ப அதுக்காகத்தான் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் பாவிக்கிறது. அப்ப அது வந்து ட்ரூவா வரும். அடுத்த விஷயம், தே ஹெல்ப் இன் கெட்டிங் போவபிள் டோஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. ஏன்னு சொன்னா இப்ப சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் போறதாலதான் ஒரு நல்ல சஸ்பென்ஷன் ஒன்று வரும், சஸ்பென்ஷனே வரும் இல்லையா? அப்ப நல்ல சஸ்பென்ஷன் வந்தா தான் அது போவபிளா இருக்கும். போவபிள்டா எப்படி ஊத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த விஷயம். அப்ப நல்ல ஒரு குட் சஸ்பென்ஷன் எடுக்கணும்டா சஸ்பெண்டிங் ஏஜென்ட் வேணும் என்கிற விஷயம் தான் இதுல சொல்லிக்கிறது. இதோட டிரெக்ட் கொஸ்டின் என்ன? அதோட இது வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் போறதால விஸ்கோசிட்டியை கூடும், செடிமெண்டேஷனையும் ரிடியூஸ் பண்ணும் இல்லையா? செடிமெண்டேஷனை ரிடியூஸ் பண்றதால இப்ப நாம சஸ்பென்ஷன் பாட்டில்ல இருந்து இப்ப செடிமெண்டேஷன் இல்லைன்னு சொன்னா நாம இதுல இருந்து ஊத்தினா அதுல இருந்து வார எல்லாம் வந்து ஒரே இதா இருக்கும். என்ன கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டு ஊத்தினா ஒரே ஸ்ட்ரென்த்ல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப ஒரு போவபிளான டோஸ் எடுக்கிறதுக்கு என்ன சஸ்பெண்டிங் ஏஜென்ட் வேணும். அதான் இதுல கேட்டிக்கிற விஷயம். அடுத்தது, the amount of suspending agents depend on the final volume of the mixture. சரியே, இப்ப இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டான விஷயம் தான். என்ன விஷயம் இதுல சொல்றாங்கன்னு சொன்னா, இது உங்களுக்கு தியரியிலையும் படிப்பிக்கல. இந்த ஃபைனல் வால்யூமை வந்து ஒரு மிக்சரோட ஃபைனல் வால்யூமை வந்து என்ன வந்து தீர்மானிக்குமெண்டா சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் தான். சரியா? அது எப்படி அது தீர்மானிக்குமெண்டா சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பை எஃபெக்டிங் த என்டையர் டிஸ்பர்ஷன் மீடியம். இப்ப சஸ்பெண்டிங் ஏஜென்ட போறதால, சரியா, சஸ்பெண்டிங் ஏஜென்ட போறதால அந்த ஃபுல்லா இப்ப நாம எடுக்கிற ஒரு சஸ்பென்ஷன் ஃபைனல் வால்யூம் இருக்குதானே, அதை தீர்மானிக்கிறது இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட் தான். டிபெண்ட்ஸ் ஆகிருக்கும் இதுல. ஏனென்றா இது வந்து என்ன செய்யும், இந்த லிக்விட் மீடியத்தை அதோட விஸ்கோசிட்டியில இருந்து அது எல்லாமே பாதிக்கும் இல்லையா? லிக்விட் மீடியத்தை, அதாவது இந்த டிஸ்பர்ஷன் மீடியத்தை இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட் வந்து எஃபெக்ட் பண்ண போகுது என்கிறதால இந்த ஃபைனல் வால்யூமை வந்து இந்த சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து என்ன செய்யும், பாதிப்பு செலுத்தும், அதுல டிபெண்ட் ஆகி இருக்கும் என்கிற விஷயம்தான் இதுல ஹர்ட் இருக்கிறது. உங்களுக்கு புதுசா இருந்தாலும் இந்த விஷயத்தை வச்சுத்தான் இந்த கூற்று வந்து வந்திருக்கு. நல்ல ஒரு கொஸ்டின் இது, நல்ல ஒரு கூற்று. அதுக்கு தெளிவான விஷயத்த எடுத்துக்கோங்க, தெளிவான விஷயங்களை எழுதிக்கோங்க. சரியா? இதுக்கு என்ன இது வருமென்று சொன்னா, இதுக்கு என்ன காரணம் வருமெண்டா, சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பை எஃபெக்டிங் த என்டையர் லிக்விட் மீடியம். இதால வந்து ஃபைனல் வால்யூமை சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதெல்லாம் புதுசான விஷயங்களா இருந்தாலும் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயம், உங்களுக்கு பாஸ்ட் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்கிற விஷயம், ரிப்பீட் ஆகவும் கேட்கக்கூடிய விஷயம். என்றா 2013ல இருந்துதான் நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் அட்வான்ஸ்டா வரத்தோங்க இருக்கு லிக்விட்ல. ஓகே, அடுத்த இதுக்கு போவோம். 45% is sucrose is used as a suspending agent. சுக்ரோஸ் வந்து சஸ்பெண்டிங் ஏஜெண்டா யூஸ் பண்ணப்படுறல. அப்ப சுக்ரோஸ் இஸ் நாட் சஸ்பெண்டிங் ஏஜென்ட். சரியே, அதான் இதுக்குரிய ஆன்சர். ஓகே, அடுத்ததுக்கு போவோம் நாம. ஓகே, 2015ல வந்திருக்கிற கொஸ்டின் உண்டு. True or false of gels which are used as a based in pharmacy practice. சரியா? ஜெல்ஸ் வந்து gels are acting as suspending agents. சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸை வச்சுதான் மோஸ்ட் கொஸ்டின் வந்து வந்திருக்கு. சரியா? அப்ப இதுல தெரிஞ்சுக்கோங்க, ஜெல்ஸ் ஆர் நாட் சஸ்பெண்டிங் ஏஜென்ட். அப்ப இந்த கொஸ்டின்களை செய்யறதால எது சஸ்பெண்டிங் ஏஜென்ட் எது இல்லைங்கிறதும் உங்களுக்கு தெளிவா விளங்கும். நீங்க நோட்ஸ்ல படிக்காட்டியும் இந்த கொஸ்டின்ல எடுத்து இந்த விஷயங்களை படிச்சு கொள்ளலாம். சரி, அடுத்த விஷயம் பாருங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆஃப் ஓரல் டோசேஜ் ஃபார்ம்
securely closed containers are used for oral suspension formulation. இதுக்கு கீ ஆன்சர் வந்து ஃபால்ஸ் கொடுத்திருக்காங்க கீழ. சரியா? ஆனா என்ன விஷயம்டா, ஓரல் சஸ்பென்ஷன் எல்லாம் ஒரு செக்யூரான ஒரு க்ளோஸ் கண்டெய்னர்ஸ்ல இருக்கிறது தான் சேஃப்டியா, ஒரு ஸ்டெபிலிட்டியை கூட்டுறதுக்கு ஒரு சேஃப்டியான முறை, ஒரு மெத்தட். சரியா? எஃபெக்டிவ்னஸ் கூட்டும் அந்த மெடிகேஷன். ஆனா இந்த இதுக்கு வந்து ஏன் ஃபால்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு தெரியாது. ஆனா இந்த கீ ஆன்சர் வந்து ஃபால்ஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரு இதா பார்த்தா, லொஜிக்கலி பார்த்தா இது வந்து ட்ரூவா இருக்கணும். சரியா? ட்ரூவா இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா செக்யூர்லி க்ளோஸ் ஓரல் சஸ்பென்ஷன் விளங்கிட்டா? ஓரல் சஸ்பென்ஷனுக்கு இப்ப ஓரல் சஸ்பென்ஷன் வந்து நாம ஓரல் அடுக்கிறது இல்லையா? அப்ப அது வந்து மிச்சம் சேஃப்டியா இருக்கணும். என்ன சேஃப்டியாவும் இருக்கணும், ஸ்டெபிலிட்டியாவும் இருக்கணும். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யலாம்? செக்யூர்லி க்ளோஸ் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இந்த கொஸ்டின்ல கீ ஆன்சர் வந்து ஃபால்ஸ் கொடுத்திருக்காங்க. மேபி கீ ஆன்சரும் சம்டைம்ஸ் வந்து பிழையா இருக்கும். அதை வச்சு நாம ஃபுல்லா வந்து ஒரு கொஸ்டின், ஒரு ஸ்டெம்ம வந்து ஆர்கியூ பண்ண முடியாத, ஒரு முடிவுக்கு வர இயலாது. சரியே? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த இதுக்கு போவோம். நாம நிறைய பேர் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரெக்கார்டிங்ஸ் கேட்டிருக்கீங்க. ரெக்கார்டிங் உங்களோட டைம் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் டைம் வந்து உங்களுக்கு வீக் டேஸ்ல 8 to 10 போற மாதிரி செட் பண்ணி கொள்றேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோம். 2016ல வந்த கொஸ்டின் உண்டு ரிகார்டிங் சஸ்பென்ஷன். They are available as powder for reconstitution. ஓகே, இது ட்ரூவா ஃபால்ஸா? இதுக்கு முதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரூ. ட்ரூ. ஏன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப அமோக்சிசிலின் இதெல்லாம் உங்களுக்கு இதுல சொல்லியிருப்பேன் தியரி கிளாஸ்லயும். இப்பயும் சொல்ல பிரச்சனை இல்லை. அமோக்சிசிலின், ஆக்மென்டின், சரியா, ஃப்ளூக்ளோக்சசிலின், இதெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் சில்ட்ரன்ஸுக்கு எப்படி வருமெண்டா பவுடர் ஃபார்ம்ல தான் வரும். இப்ப ஒரு போத்தல் எடுத்தோம்டா, சரியா, இதுல பவுடர்ல அடைக்கப்பட்டிருக்கும் அமோக்சிசிலின் பவுடர் என்று சொல்லி, அமோக்சிசிலின் பவுடர். அப்ப இது என்ன செய்யணுமெண்டா, நீங்க இப்ப பாவிக்கணும்னு சொன்னா, இன்றைக்கு பாவிக்கணுமெண்டா, இன்றைக்கு இந்த பவுடர்ல நல்லா கொதிச்சாரிய தண்ணிய போட்டு இதை ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைனல் வால்யூமுக்கு எடுத்துட்டு, இப்ப 7 டேஸுக்கா இல்லாட்டி 3 டேஸுக்கு இல்லாட்டி 5 டேஸுக்கா அந்த டைமுக்குள்ள பாவிச்சு முடிச்சிடணும். சரியா? அதான் வந்து ரீகான்ஸ்டிடியூஷன் பவுடர்ஸ் சொல்ல. மோஸ்ட்லி வந்து சில்ட்ரன்ஸுக்கு தான் இது கொடுக்குறேன். இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் இப்ப சஸ்பென்ஷனாவே இப்படி கரைச்சி வச்சா அதுல ஸ்டெபிலிட்டி குறையும். விளங்கிட்டா? இப்ப மைக்ரோபியல் கண்டமினேஷன், வேற கண்டமினேஷன் இருந்து இதுல ஸ்டெபிலிட்டி குறையுங்கிறதால அதுல ஸ்டெபிலிட்டியை கூட்டுறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, பவுடர் ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. அதை ரீகான்ஸ்டிடியூஷன் பண்ணி, ரீகான்ஸ்டிடியூஷன்ங்கிற விஷயம் தான் இது. அப்ப அதை ரீகான்ஸ்டிடியூஷன் பண்ணி நாம சஸ்பென்ஷன் ஆகவோ இல்லாட்டி சிறப்பாகவோ பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ப என்ன நடக்கும்? சஸ்பென்ஷனா என்ன பவுடர், ரீகான்ஸ்டிடியூஷன் பவுடராகவும் சஸ்பென்ஷன் இருக்கு என்று சொன்னது ட்ரூ. சாரி, ஃபால்ஸ் இல்ல, ட்ரூ. இது நீங்க தியரி படிக்கக்கொள்ளையும் படிச்சிருப்பீங்க. அந்த விஷயத்தை தான் இதுல கேட்டிருக்கு. சரியா? திருப்பி நான் தியரியில சொன்ன விஷயமும் இதுல வந்துட்டு போகுது. அடுத்த விஷயம், கம்பவுண்ட் ட்ரெககான் பவுடர் கண்டெயின் எக்கசியா. எக்கசியா என்று சொல்றது வந்து ஒரு இமால்சிஃபைங் ஏஜென்ட், அதோட சஸ்பெண்டிங் ஏஜென்டும் கூட. சரியா? எக்கசியான்னு சொல்லி கம்பவுண்ட் ட்ரெககான்ஸ்ல இப்ப ட்ரெககான் பவுடர் ரெண்டும் இருக்கு. சரியா? அதோட கம்பவுண்ட் ட்ரெககாந்த் இருக்கு. சரியா? ரெண்டும் பேரு. ட்ரெககாந்த் வேறு. இப்ப சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ல நான் ரெண்டும் தந்திருப்பேன். சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் நீங்க நோட்ஸ்ல பார்த்தேலண்டா ரெண்டும் இருக்கும். என்ன சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ல ட்ரெககாந்தும் இருக்கும், ட்ரெககாந்த் கம்பவுண்டும் இருக்கு. சரியா?
அப்ப இந்த ட்ரெககான் கம்பவுண்ட்ல என்ன இருக்குமெண்டா இந்த எக்கசியாங்கிற சேர்ந்ததாலதான் எக்கசியாங்கிறது மெயினா இமல்சிஃபைங் ஏஜென்ட். அந்த இமல்சிஃபைங் ஏஜென்ட் இதோட ட்ரெககாந்தோட சேர்த்து எடுக்கிறது தான் கம்பவுண்ட் ட்ரெககான். அந்த கம்பவுண்ட் ட்ரெககான் இங்க வந்து சஸ்பெண்டிங் ஏஜெண்டா யூஸ் ஆகும். அதால இந்த கூற்று வந்து ட்ரூவா வரும். சரி, அப்ப ட்ரெககாந்த் வேறு, கம்பவுண்ட் ட்ரெககாந்த் வேறு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நாங்க பார்மசியூட்டிக்ஸ் பிராக்டிகல் செய்யக்குள்ள ஒரு சஸ்பென்ஷன் ஒன்று செய்யக்கூட நான் அதுல வந்திருந்தது ட்ரெககாந்த் போட சொல்லி. சரியா, அப்ப ட்ரெககாந்தும் கம்பவுண்ட் ட்ரெககாந்தும் ட்ரெக்ல இப்ப பிராக்டிகல் லேப்ல எல்லா இதுவும் வச்சிருப்பாங்க. சரியா, இப்ப நாங்க ஒரு டோசேஜ் ஃபார்மா இப்ப சஸ்பென்ஷனோ இமல்ஷனோ செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு பிராக்டிக்கல்ல. அதுக்கு இப்ப எங்களோட ட்ரெக்ல வந்து அதுக்குரிய இன்கிரீடியன்ஸ் வச்சிருப்பாங்க. நாங்க தான் அந்த இன்கிரீடியன்ஸ் எடுத்து போட்டு அந்த டோசேஜ் ஃபார்மை சரியா சக்சஸ்ஃபுல்லா செய்யணும். எனக்கு நல்ல ஞாபகம் என்னண்டா, இப்ப ட்ரெககாந்தும் இருந்துச்சு இந்த கண்டெய்னர்ல, இதுல ட்ரெககாந்த் இருந்துச்சு, இதுல கம்பவுண்ட் ட்ரெககாந்த் சி என்று போட்டு CO போட்டு தான் ட்ரெககாந்த் இருந்துச்சு. சரியா, இது வந்து நல்ல ஒரு ஒரேஞ்ச் கலர்ல இருந்துச்சு, டார்க் ஒரேஞ்ச். இது வந்து லேசான ஒரேஞ்ச், அதோட அகசியா கம்பைன் பண்ணதால ஒரு லைட் ஒரேஞ்ச்ல இருந்துச்சு. சரியா, இது நல்ல டார்க் ஒரேஞ்ச். நான் வந்து கலர் வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனதால ட்ரெககாந்தத்துக்கு பதிலா கம்பவுண்ட் ட்ரெககாந்த் அந்த நேம வந்து மறந்து கம்பவுண்ட் ட்ரெககாந்த் போட்டுட்டு அந்த இது போட்டதால இந்த ப்ரிப்பரேஷன் ஃபுல்லா ஃபெயிலியர் ஆயிட்டு. அது ஏன் சொல்லணும்னா, சரியா அந்த இன்கிரீடியன்ட் வந்து மாறிச்சுன்னு சொன்னா கடைசியில ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தேடிக்கு போகக்குள்ளதான் இந்த விஷயம் எனக்கு புடிவாட்டுச்சு. ஒரு சின்ன இன்கிரீடியன்ட் வந்து மாறினாலும் ஃபுல்லா வந்து அந்த டோசேஜ் ஃபார்மே ஃபெயிலியர் ஆகுறதுக்குரிய சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்த இத பார்ப்போம். அலுமினியம் மெக்னீசியம் சிலிகேட் இஸ் சஸ்பெண்டிங் ஏஜென்ட். இது வந்து உங்களுக்கு நோட்ஸ்ல கருப்படல அலுமினியம் மெக்னீசியம் சிலிகேட், பட் இது ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட் தான். சரியே, நீங்க தெரியாட்டி இதுக்கு பிறகு எட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் ஒரு நோட்ஸ் வச்சிருக்கீங்க தானே, அதுல இந்த அலுமினியம் சிலிகேட்டை எட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து எடுக்கிற ஒரு விஷயம் தான். அடுத்தது, drugs is suspensions are more chemically stable than drugs in solution. திருப்பி வரும் இது பத்தியில அந்த கெமிக்கல் ஸ்டெபில வச்சு. அப்ப கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு சஸ்பென்ஷனுக்கு தான் குறவு, சொல்யூஷனுக்கு கூட. சோ இது வந்து ஃபால்ஸா வரும். அடுத்த, சோடியம் அல்ஜினேட் has same suspending powder as ட்ரெககான் மியூசிலேட். ஓகே, இது ட்ரூவா வருமா ஃபால்ஸா வருமா? இந்த சோடியம் அல்ஜினேட் இப்ப நோட்ஸ்ல பார்த்தோம் என்று நினைக்கிறேன். சோடியம் அல்ஜினேட் வந்ததா? சோடியம் அல்ஜினேட் நெச்சுரல் பொலிசாக்கரேட்ல வந்திருந்தது. சரியா, நெச்சுரல் பொலிசாக்கரேட்ல சோடியம் அல்ஜினேட் வந்திருந்தது. அப்ப இதுல என்னத்த கேட்காங்கண்டா, இந்த ட்ரெககான் மியூசிலேட் மாதிரியே சோடியம் அல்ஜினேட் வந்து ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்டா என்கிறத தான் உங்களுக்கு செக் பண்றாங்க. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சோடியம் அல்ஜினேட் ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட் தான் என்று சொல்லி. அது எந்த வகையான சஸ்பெண்டிங் ஏஜென்டா? நெச்சுரல் பொலிசாக்கரைட்ல வர சஸ்பெண்டிங் ஏஜென்ட். அப்ப உங்களுக்கு தெரியும் ட்ரெககாந்த் வந்து ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட் தெரியும். சரியா, இந்த கொஸ்டின்ல எப்படி உங்களை இதாக்குறாங்க பாத்தீங்களா? இப்ப சோடியம் அல்ஜினேட் 1%, அது சும்மா நார்மலா தந்திக்காங்க, பெர்சன்டேஜ் வச்சு நீங்க யோசிக்க தேவையில்ல. சேம் சஸ்பெண்டிங் பவுடர் இஸ் ட்ரெககான் மியூசிலேட். இப்ப ட்ரெககான் மியூசிலேட் என்ன, ட்ரெககாந்த கரைச்சா வார ஒரு கரைசல் தான். இப்ப என்ன விஷயம் என்ன, இந்த ட்ரெககாந்த் மாதிரியே இந்த சோடியம் அல்ஜினேட்டும் ஒரு சஸ்பெண்டிங் பவுடரா சஸ்பெண்டிங் ஏஜென்டாங்கிறது தான் செக் பண்றாங்க. இப்ப ட்ரெககாந்த் மியூசிலேட் மாதிரி, ட்ரெககாந்த் கரைசல் மாதிரி சோடியம் அல்ஜினேட்டும் ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட் என்கிறத இங்க செல்ல வராங்க. அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும்? இப்ப இதுல உங்களுக்கு தெரியும் ட்ரெககாந்த் ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ங்கிறது தெரியும் கிளியரா. ஆனா சோடியம் அல்ஜினேட் ஒரு சஸ்பெண்டிங் ஏஜெண்டா எங்க தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண இயலும் இல்லையா? அப்ப உங்களுக்கு நோட்ஸ்ல நான் இப்ப இன்றைக்கு தந்திருக்கேன், நெச்சுரல் பொலிசாக்கரைட்ல என்ன சோடியம் அல்ஜினேட் வந்து வரக்கூடிய வருது எக்ஸாம்பிள். சோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ட்ரூவா இருக்கு. சரி, அதான் இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா
நல்ல கொஸ்டின் உண்டு. இப்ப 2013க்கு போற வர கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க திருப்பி இருந்து செஞ்சு பார்த்திருந்தா, ரெண்டு தரம் 3 தரம் இருந்து செஞ்சு பார்த்திருந்தா நிறைய விஷயங்களை புடிச்சு கேளும். நிறைய நல்ல லொஜிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பின்னுக்கு வந்திருக்கு. விளங்கிட்டா? இதில வச்சுதான் உங்களுக்குரிய பேப்பர்ல கொஸ்டின்ஸ் வர இயலும். அதால இத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்குரிய விளக்கங்களை சரியா எழுதி வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ்ல வராத விஷயங்கள் தான் இதுல கூடுதலா வந்திருக்கு. அதால இதுக்குரிய விஷயங்களை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்றது மிச்சம் பொருத்தமா இருக்கும். ஓகே, நிறைய பேருக்கு இந்த டைம் செட் ஆகலன்னு தான் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிருக்காங்க. ஓகே, இந்த டைமை நான் மாத்துறதுக்கு இந்த வீக் மட்டும்தான் 6 to 8 இந்த டைம் உங்களுக்கு யூஸ் பண்ணுவேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த்ல நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வீக் டேஸ்ல 8 to 10ங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு எப்படி அது பொருத்தமா இல்லையாங்கிறத இன்னைக்கு நான் குரூப்ல கேட்பேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து சொல்லிக்கோங்க. அதை வச்சுதான் மோஸ்ட்லியா எப்படி ஆன்சர்ஸ் வருதோ ரிப்ளைஸ் வருதோ அதை வச்சுதான் உங்களுக்கு ஒரு டைம் வந்து செட் பண்ணப்படும். ஓகே, இந்த கொஸ்டினை பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின். The following 2022ல வந்திருக்கிற விஷயம் எதை வச்சு கேட்டிருக்கேன்டா? சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ் வச்சு கேட்டிருக்கேன். சரி, அப்ப பாப்போம் இதுக்குரிய ஆன்சர் எப்படி வருமெண்டா. ஓகே, சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு கொஸ்டின் சஸ்பெண்டிங் இதுல செஞ்சிருக்கோம். இதை வச்சு நீங்க சொல்லுங்க. இப்ப பியூரிஃபைட் டோக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? இப்ப நீங்க ஃபால்ஸ். ஓகே, பியூரிஃபைட் ஃபால் இது வந்து ஃபால்ஸா வரும். பென்டோனைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. டைரக்ட் நோட்ஸ்ல நான் தந்த விஷயம். பவுடர் ட்ரிகர்காந்த் காம்பவுண்ட்? True. ட்ரூ. வெரி குட். கம் மெக்கசியா? True. ஓகே, இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. கம் மெக்கசியா வந்து டிரெக்டா சஸ்பெண்டிங் ஏஜென்ட் இல்ல. சரியா? டிரெக்ட் சஸ்பெண்டிங் ஏஜென்ட் இல்ல. அதான் அந்த கொஸ்டின்ல தந்திருக்கிற சொன்ன விஷயமும். டிரெக்டா சஸ்பெண்டிங் ஏஜென்ட் இல்ல, இது ஒரு இமல்சிஃபைங் ஏஜென்ட். சரியா? விளங்கி வச்சுக்கோங்க இதுக்குரிய டிஃப்ரெண்ட். இமல்சிஃபைங் ஏஜென்ட் இது ஒரு. ஆனா இந்த கம் மெக்கசியாவோட சரியா ட்ரெககாந்த மிக்ஸ் பண்ணி வார காம்பவுண்ட் ட்ரெககாந்த் வந்து ஒரு சஸ்பெண்டிங் ஏஜென்ட். அதான் அந்த மத்த கொஸ்டின்ல வந்திருந்தது இதுக்கு முதல். சரியா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபால்ஸ் வரும். ஏனென்றா கம் மெக்கசியா டிரெக்டா வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட் கேட்டா இல்ல, அது வந்து இமல்சிஃபைங் ஏஜென்ட். ஆனா ட்ரெககாந்தோட சேர்த்து கம் மெக்கசியாவோட கம்பைன்ட் ஆகுவார கம்பவுண்ட் ட்ரெககாந்த் வந்து சஸ்பெண்டிங் ஏஜென்ட். சரியா? அதான் இதுக்குரிய ஆன்சர். உங்களுக்கு கீ ஆன்சர் நான் பார்க்கல, கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன் இந்த விஷயத்தை. சரி, பென்சோயிக் ஆசிட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? பென்சோயிக் ஆசிட் False. ஃபால்ஸ். இந்த பென்சோயிக் ஆசிட் வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ். சரியா? அது எழுதிக்கோங்க பக்கத்துல. இட் இஸ் a preservative, not suspending agent. ஓகே, உங்களுக்கு இப்ப நான் தந்த நோட்ஸை வச்சுக்கொண்டு இந்த கொஸ்டினுக்கு வடிவா ஆன்சர் பண்ணலாம். கம் மெக்கசியா உங்களுக்கு டவுட் என்று சொன்னாலுமே மத்த நாளுக்கும் டிரெக்டா 5 to 4 வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப திருப்பி சொல்ல என்ன விஷயம்டா, சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ்ங்கிற விஷயம் இன்னைக்கு நான் உங்களுக்கு நோட்ஸும் தந்து நிறைய விஷயம் எக்ஸ்பிளைனும் பண்ணினேன். ஏண்டா 2022 வரைக்கும் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நடந்த 2022 வரைக்கும் கேட்டிருக்கி. லாஸ்ட் பேப்பர் எனக்கு எடுத்துக்கொள்ள கிடைக்கல. மேபி நெக்ஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் பேப்பர்லயும் வந்திருக்கான்னு பார்க்க. சரி, அப்ப கடும் கவனமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் சஸ்பெண்டிங் ஏஜென்ட்ஸ்ங்கிற விஷயம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். இமால்ஷனுக்கு போவோம். சரி, இமால்ஷன் ஃபுல்லா முடிக்கக்கூடிய மாதிரி தான் நான் வந்தேன். நான் அப்படி முடிச்சு கேளாட்டியும் நிறைய விஷயங்களை இன்றைக்கு நான் கொஞ்சம் டீப்பா சொல்றேன். ரெக்கார்டிங் பார்த்துட்டு
அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் சொல்லிக்கொள்ள விஷயம் அப்படின்ட்டு ஃபுல்லா முடிச்சுக்கொள்ள இயலாட்டி உங்களுக்கு நான் சில விஷயங்கள் நீங்க செஞ்சுட்டு வரணும்னு சில கொஸ்டின் விடுறேன். அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு 15 மினிட்ஸ் இல்லாட்டி 20 மினிட்ஸ் செய்ய இயலாம போற கொஸ்டினை நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதுக்கு பிறகு ஒரு டிஸ்கஷன் மாதிரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் சாப்டருக்கு போவோம். சரியா? ஓகே, பாப்போம். இமால்ஷனை வச்சு வந்திருக்கு. இமால்ஷன்ல நான் உங்களுக்கு இதுக்கு முதல்ல சொன்னேன், இமால்ஷனும் சஸ்பென்ஷனும் ஒரு பைஃபேசிக் லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம். சரியா? இப்ப இந்த கிளாஸ்ல சொன்னேன், ரெண்டு இம்மிசிபிளா இருக்கிற லிக்யூட்ஸ வந்து ஒரு இமால்சிஃபையிங் ஏஜெண்ட வச்சு நாம என்ன செய்யறோம், மிக்ஸ் பண்ணி ஒரு டோசேஜ் ஃபார்முக்கு மாத்துறோம். அதுதான் இமல்ஷன் என்று சொல்ற விஷயம். சரி, அப்ப இதுல ரெண்டு இம்மிசிபிள் லிக்யூட்ஸ் இருக்கும், அதோட இமல்சிஃபையிங் ஏஜென்ட் இருக்கும். உண்மை இமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸை வச்சும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, சஸ்பெண்டிங் ஏஜென்ட் மாதிரி. அதையும் பார்த்துக்குவோம். சரி, ஓகே. இந்த கொஸ்டினை வந்து உங்களுக்கு இமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸை படிப்பிச்சுட்டு இந்த கொஸ்டினை செய்கிறேன். இந்த ஃபுல்லாவே இமல்சிஃபையிங் ஏஜென்ட்டை வச்சு வந்திருக்கிற கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். இமல்சிஃபையிங் ஏஜென்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு வருவோம். ஓகே, 2008 ஜூலை 34 கொஸ்டின்ல வந்திருக்கிறது. இதுவும் உங்களுக்கு செல்லுபடலைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த நோட்ஸ்ல மிஸ் ஆயிருக்கோ தெரியல. இதுக்குரிய நோட்ஸ் உங்களுக்கு நான் ஒயிட் போர்ட்ல எழுதி விடுறேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம்டா, இப்ப அதுக்குரிய எக்ஸ்பிளைன சொல்லிட்டு நான் உங்களுக்கு எழுதுறேன். என்ன விஷயம் சொன்னா, இப்ப இதுல சொல்லியிருக்கிறது பாருங்க, ஆயில். சரியா? ஆயில் வாட்டர் கம்ங்கிறது வந்து இமால்சிஃபையிங் ஏஜென்ட். சரியா? இமால்சிஃபையிங் ஏஜென்ட் கம்ங்கிறது. அப்ப இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணித்தான் நாம இமால்ஷன் எடுக்க போறோம். சரியா? இப்ப என்ன விஷயம்டா, இப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யமெண்டா, ஒரு மெத்தட் படி பார்த்தோம்டா, இமால்ஷன் செய்யற மெத்தட் பார்த்தோம்டா. இப்ப வெட் மெத்தட் இருக்கு, ட்ரை மெத்தட் இருக்கு. வெட் மெத்தட் என்ன செய்யும்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு இதுல கம் போடுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்ய போறோம், கம் போடுவோம். அடுத்தது வாட்டரை போடுவோம் வெட் மெத்தட்ல. அப்ப இந்த வாட்டர்ல கம் என்ன செய்யும் சொன்னா கரைஞ்சு ஒரு கரைசலை உருவாக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சரியா? மோட்டர் அண்ட் பெசில்ல தான் செய்வோம். பெசிலால நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கரைசலை எடுப்போம். அதுக்கு பிறகு செகண்டா வாட்டரை போடுவோம். அதுக்கு பிறகு நான் ஷார்ட் நோட் எட் பண்ணுவோம் தானே, அதுல இந்த விஷயம் எல்லாம் தெளிவா சொல்லியிருப்பேன். சரியா? இன்றைக்கு நான் சொல்ற நோட்ஸ் எல்லாம் அந்த ஷார்ட் நோட்ல எட் பண்ணிருப்பேன். அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். தேர்டா வந்து என்ன எட் பண்ணுவோம்டா, ஆயில். சரியா? அப்ப தேர்டா இதுக்குள்ள ஆயில மிக்ஸ் பண்ணிட்டு நாம ஃபுல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கக்குள்ள கடைசியா இமால்ஷன் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப என்ன விஷயம் சொன்னா, இப்ப இந்த ஆயில் இருக்குதானே, இந்த ஆயில் வந்து நாம ஒவ்வொரு வகையான ஆயில சேர்ப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆயில பிரிச்சம் சொன்னா, ஆயில எப்படி வகைப்படுத்தலாம்டா, 3 வகைப்படுத்தலாம். ஒன்று ஃபிக்ஸ்ட் ஆயில்ஸ் என்று சொல்லி. சரியா? ஃபிக்ஸ்ட் ஆயில். அப்ப ஃபிக்ஸ்ட் ஆயில்ஸுக்கு எக்ஸாம்பிள் கேட்டோம்டா என்ன, கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயில் எக்ஸாம்பிள். நீங்க இது வந்து கொக்னசிலையும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப இதுக்குரிய ஃபுல் தியரி நான் உங்களுக்கு தாரேன். ஃபிக்ஸ்ட் ஆயிலுக்கு எக்ஸாம்பிள் கோகோனட் ஆயில், கெஸ்டர் ஆயில். சரி, ஆமணக்கு என்னன்னு சொல்லுவோம். எப்படி என்ன, அந்த ஃபிக்ஸ்ட் ஆயில் சொல்ல நல்லா கட்டியா இருக்கும், திக்கா இருக்கும். இப்ப கோகோனட் ஆயில் எப்படி இருக்கும், அப்படி நல்லெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய். அடுத்தது லிவர் ஆயில், ஷார்க் லிவர் ஆயில், இல்லாட்டி கொட் லிவர் ஆயில், மீன் எண்ணெய்ன்னு சொல்ல லிவர் கொட் லிவர் ஆயில்ண்டா அந்த ஒரு கொட் ஃபிஷ் எடுக்கிற ஆயில், கொட் லிவர் ஆயில். சரியா? அப்ப இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிலுக்கு எக்ஸாம்பிள். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் வந்து volatile ஆயில். இப்ப நீங்க வந்து volatile ஆயிலுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனா நீங்க வந்து இது பாவிச்சிருப்பீங்க, அந்த எக்ஸ் ஆயில் சொல்லி பாவிச்சிருப்பீங்க. அதோட தன்மை என்னண்டா, ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், குயிக் ஆவியாகும். அது மாதிரி இருக்கிற ஆயில் தான் volatile ஆயில்னு சொல்லுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சினமன் ஆயில். சரியா?
cinnamon oil, peppermint oil. சரியா? அப்ப மெயினா ஃபிக்ஸ்ட் ஆயில் ஆகவும் volatile oil ஆகவும் மினரல் ஆயில் அடுத்த டைப் வந்து மினரல் ஆயில். அப்ப 3 வகையா வந்து நாம என்ன செய்யறோம், இந்த ஆயில்ஸ வந்து பிரிக்கும். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தேவைன்னா எழுதிக்கோங்க. volatile oilக்கு எக்ஸாம்பிள், இது மினரல் ஆயிலுக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ்ல எட் பண்ணி தருவேன். சரியா? மினரல் ஆயில். அப்ப இதெல்லாம் வந்து ஆயிலுக்குரிய வகை. அப்ப நாம என்ன சேர்க்கிற 3வது வகை ஆயில் வந்து ஒன்று ஃபிக்ஸ்ட் ஆயில் இருக்கலாம், இல்லாட்டி volatile oil இருக்கலாம், இல்லாட்டி மினரல் oil இருக்கலாம். அப்ப என்ன விஷயம், நம்ம சேர்க்கிற ஆயில்ட டைப்புக்கு ஏற்ப இப்ப எந்த அளவுக்கு அது சேர்க்கணும், அதுல குவான்டிட்டி என்கிறது தங்கிருக்கு. சரியா? அதான் இந்த விஷயம். இப்ப இதுல சேர்க்கிற ஆயில் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிலா இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு குவான்டிட்டி இருக்கு. இப்ப ஃபிக்ஸ்ட் ஆயில்ண்டா அதுக்கு ஆயில் வந்து 4 பங்கு போடணும். ஆயில் 4 பங்கு போட்டா வாட்டர் எத்தனை பங்கு போடணும்டா, ஃபிக்ஸ்ட் ஆயில்ண்டா 2 பங்கு போடணும். சரியா? அப்ப கம் எத்தனை பங்கு போடணும்டா 1 பங்கு போடணும். இது என்ன ஃபிக்ஸ்ட் ஆயிலுக்குரிய ஒரு ஒரு விகிதாசாரம். இந்த விகிதாசாரத்தெல்லாம் போடணும். சரியா? மினரல் ஆயில்ண்டா அதுக்கு ஒரு விகிதாசாரம் இருக்கு. மினரலுக்கு எப்படி வருமெண்டா, இது ஃபிக்ஸ்டா 4 பங்குண்டா மினரலுக்கு 3 பங்கு போடணும். 3:2:1 வரும். volatile சொன்னா அதுக்கு வந்து 2:2:1 வரும். சரியா? அப்ப இந்த வாட்டர் கம் வந்து மாறாது. அந்த ஆயில்ட விகிதாசாரம் ஒவ்வொரு ஆயிலுக்கு ஏத்த மாதிரி வந்து மாறும். சரி? அப்ப இதுல தந்திருக்காங்க ஃபிக்ஸ்ட் ஆயில்ஸுக்குரிய காம்பினேஷன் கேட்டிருக்கு 1:2. இப்ப ஆயில் வந்து 1ண்டா வாட்டர் வந்து 2ண்டா கம் வந்து 4. அப்ப இது வந்து ஃபால்ஸ் வரும். ஏன் இது வந்து மாறி வரணும், ஆயில்ட பங்கு தான் 4 வரணும். 4:2:1 வரணும். இதுக்குரிய சரியான விகிதாசாரம். சரியே? அப்ப இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இப்ப நான் டைம் இல்லைங்கிறதால ஃபுல்லா எழுதி ஒயிட் போர்ட்ல எழுத பார்க்கல. உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ்ல இந்த விஷயத்தை எட் பண்ணி உங்களுக்கு குரூப்ல அப்லோட் பண்றேன். சரியா? இப்ப நோட்ஸ்ல இல்லாத விஷயம், பாஸ் பேப்பர்ல கேட்கிற விஷயம் எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு ஷார்ட் நோட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போறேன். அதுல இந்த விஷயத்த கட்டாயம் இன்க்ளூட் பண்றேன். சரியா? பண்ணிட்டு இந்த விஷயம் எல்லாம் கிளியரா உங்களுக்கு அந்த ஷார்ட் நோட்ஸ்ல தருவேன். தேவைண்டாலும் நீங்க இந்த விஷயத்த ரஃபா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியே? ஏண்டா இந்த விஷயமும் கேட்டிருக்காங்க, மேபி உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். 2012 February 27 வந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கடா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிகார்டிங் emulsion. Emulsion contain at least 2 miscible phases. True or false? False. False. ஏன்? Immiscible phases. Immiscible phases. Okay, very good. ஏண்டா இதுல வந்து மிஸ்சிபிள் என்று சொல்லிருக்காங்க, அது மிஸ்சிபிள் இல்ல, இம்மிசிபிளா வரும். சரியா? அப்ப இதுல வந்து இந்த இம்மிசிபிள்ங்கிறது இல்ல, 2 immiscible phases, liquids, phases அல்லது liquids. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மல்டிபிள் emulsions are used in delayed action during delivery systems. இது உங்களுக்கு கொஸ்டின்ல தியரியில இல்ல, பட் இது வந்து ட்ரூவா வரும். சரியா? ஏன்னா பல வகையான emulsions வந்து இப்ப டிலேட் ஆக்ஷன். சரியா? இப்ப சில நேரங்கள்ல இப்ப கண்ட்ரோல் டிலேட் ஆக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோலா இருக்கும். இப்ப நீங்க MRDF படிச்சிருப்பீங்க, மோடிஃபைட் ரிலீஸ் டோசேஜ் ஃபார்ம் டெப்லெட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதுல CR SR என்ன இதெல்லாம் வந்து சஸ்டெயின் ரிலீஸ், கண்ட்ரோல் ரிலீஸ், டிலேட் ரிலீஸ், இதெல்லாம் வந்து டெப்லெட்ஸ் வகை. அதே மாதிரி அந்த கண்ட்ரோல் டெப்லெட்ஸ் மாதிரி இங்கேயும் வந்து இந்த லிக்யூட் டோசேஜ் ஃபார்ம்ல இந்த இமல்ஷனை வந்து சில நேரங்கள்ல லோங்கா டிலேட் ஆக்ஷன் தேவைப்படுற நேரங்கள்ல இமல்ஷனை வந்து இந்த இதுக்காக யூஸ் பண்ணி கொள்றாங்க. சரியாப்பா? அந்த இது வந்து பாயிண்ட் வந்து ட்ரூ வந்து வரும். சரி, அடுத்த விஷயம், வாட்டர் இன் இமல்ஷன் கேன் பி டைலூட்டட் வித் வாட்டர். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
இப்ப டயலூஷன் படிச்சிருக்கோம் தானே இமல்ஷன்ல. இப்ப டயலூஷன் படிச்சிருக்கோம் எப்படின்னு சொன்னா, இதுவும் கொஞ்சம் நீங்க படிச்சிருக்கீங்களோ சரியா தெரியல, நான் சொல்லியிருப்பேன். இப்ப 2 வகையான இமல்ஷன் இருக்கு, 2 டைப்ஸ் ஆஃப் இமல்ஷன். சரியா? ஒன்று வந்து oil in water, அடுத்தது water in oil. இப்ப oil in waterல கண்டினியூஸ் ஃபேஸ் வந்து என்னவா இருக்கும்? கண்டினியூஸ் ஃபேஸ் என்னவா இருக்கும்? டிஸ்பர்ஸ் ஃபேஸ் இருக்கு, கண்டினியூஸ் ஃபேஸ் இருக்கு இமல்ஷன்ல. கண்டினியூஸ் ஃபேஸ்ங்கிறது oil in water, வாட்டரா இருக்கும். என்ன எது கூட எடுக்கமோ அதான் oil in water. டிஸ்பர்ஸ் ஃபேஸ் வந்து oil அரிக்கும் இல்லையா? இப்ப டைலூஷன், இப்ப வாட்டர் இன் oilல மாறி என்ன oil தான் கண்டினியூஸ் ஃபேஸ் அரிக்கும். கண்டினியூஸ் ஃபேஸ் வந்து oil அரிக்கும், டிஸ்பர்ஸ் ஃபேஸ் வந்து வாட்டர் அரிக்கும். சரி, இப்ப டயலூஷன் செய்ய போறோம்னு சொன்னா எந்த ஃபேஸ செய்ய போறோம்டா? இமல்ஷன் டயலூஷன் செய்ய போறோம்டா எந்த ஃபேஸ நாம அதுக்குள்ள சேர்க்கணும்டா கண்டினியூஸ் ஃபேஸ் சேர்க்கணும். அப்ப oil in waterல எது கண்டினியூஸ் ஃபேஸ்ண்டா வாட்டர். அப்ப வாட்டரை சேர்க்கறதால தான் அதை டைலூட் பண்ணிக்குள்ள எழும். விளங்கிட்டா? அப்ப இதுல நீங்க எழுதிக்கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்னண்டா, dilution can be done with continuous phase. அப்ப கண்டினியூஸ் ஃபேஸால தான் டைலூஷன் செய்யப்பட வேண்டும். அப்ப வாட்டர் இன் oil அதுல டைலூட்டட் வித் வாட்டர்ண்டா அது வந்து ஃபோர்ஸா வரும். ஏண்டா oil தான் நாங்க கண்டினியூஸ் ஃபேஸ், oilஆல தான் டைலூஷன் செய்யணும், வாட்டரால இல்ல. ஓகேயா? அடுத்து இத பார்ப்போம். emulsifying agents increase the interfacial tension in the emulsion. ஓகே, இன்டர்ஃபேஷியல் டென்ஷன்ங்கிறது வந்து என்ன விஷயம் சொன்னா, இப்ப ஓகே இந்த விஷயத்த நீங்க நோட் பண்ணி நினைக்கிறேன், டிலீட் பண்றேன். இன்டர்ஃபேஷியல் இதுவும் ஒரு நல்ல வடிவா விளங்க வேண்டிய ஒரு விஷயம். இன்டர்ஃபேஷியல் இதண்டு ஓகே. இப்ப பாருங்க இமல்ஷன்ல, சரியா? இமல்ஷன் எடுத்துக்கொண்டோம்டா அங்க ஒயிலும் இருக்கு வாட்டரும் இருக்கு. சரியா? ஒயிலும் இருக்கு அதோட வாட்டரும் இருக்கு. இப்ப இது ரெண்டும் வந்து என்ன செய்ய பார்க்கும்? இதுல தண்ணியை வந்து செப்பரேட் ஆக பார்க்கும். ஏன் செப்பரேட் ஆக பார்க்கும்னு சொன்னா, பிகாஸ் ஆஃப் தியர் ஹை இன்டர்ஃபேஷியல் டென்ஷன். இது ரெண்டும் இம்மிசிபிள்ங்கிறதால இது ரெண்டுக்கும் இடையில என்ன நடக்கும்டா, ரெண்டு உண்டை தள்ள பார்க்கும். விளங்கிட்டா? இது oil இது வாட்டர்ண்டா இது ரெண்டுக்கும் இடையில ஒரு தள்ளுகை விசை ஒன்று இருக்கும். அது வந்து கூடியா இருக்கும், ரெண்டும் இம்மிசிபிள்ங்கிறதால. அப்ப இது வந்து என்ன, ஹை இன்டர்ஃபேஷியல், இது சொல்ற இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் ஒரு விசை. அப்ப இந்த ஹை இன்டர்ஃபேஷியல் டென்ஷனாலதான் இந்த oilம் வாட்டரும் வந்து ஒன்றோட ஒன்று கலக்காம தள்ளிக்கிட்டே இருக்கு. விளங்கிட்டா? ரெண்டும் செப்பரேட்டாக பார்க்கும். இப்ப நாம என்ன செய்யறோம்டா, இமல்சிஃபைங் ஏஜென்ட் போறோம் தானே. இப்ப இந்த இமல்சிஃபைங் ஏஜென்ட் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, இந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை இது ரெண்டுக்கும் இடையில குறைக்க போகுது. அதான் இந்த இமல்சிஃபைங் ஏஜென்ட் முக்கியமான தொழிற்பாடு. சரியா? அப்ப இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இந்த இன்டர்ஃபேஷியல் டென்ஷனை இந்த இமல்சிஃபைங் ஏஜென்ட் குறைக்கிறதால இது ரெண்டையும் ஒன்றோடொன்று இணைக்க பார்க்கும். அப்ப இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் reduce the interfacial tension. சரியா? அப்ப இது ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு மாறிடும். அதால என்ன நடக்கும்னு சொன்னா, இது சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸா மாறி இது வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு இமல்ஷனை கொண்டு வரும். விளங்கிட்டா? அந்த பாயிண்ட் தான் நீங்க கேட்டிருக்காங்க. அப்ப இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் என்ன, இன்க்ரீஸ் த இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் இன் த இமல்ஷன். இப்ப சொல்லுங்க, இது ட்ரூவா ஃபால்ஸா? இன்க்ரீஸ் பண்ணுமா? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன்? இது வந்து ரிடியூஸ் பண்ணும். சரியே? அப்ப இந்த இன்க்ரீஸ்ங்கிறது தான் இவடத்த
பிழை. இது வந்து என்ன செய்யும்? இன்டர்ஃபேசியல் டென்ஷனை ரிடியூஸ் பண்ண போகுது. அதால இது வந்து ஃபால்ஸா வரும். அடுத்த விஷயம் கோலசன்ஸ்ங்கிற விஷயம். சரியா? கோலசன்ஸ்னா இதுவும் இமல்ஷன்ல படிக்கிற ஒரு விஷயம். கோலசன்ஸ்ங்கிறது இது என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப சஸ்பென்ஷன்ல அந்த solid particles எல்லாம் சேர்ந்து ஃப்ளக்யூல்ஸா மாறும் தானே, அதே மாதிரி இந்த இமல்ஷன்ல என்ன நடக்கும் என்று சொன்னா, இந்த இப்ப இது வாட்டர்ண்டா இதுக்குள்ள குட்டி குட்டியா இருக்கிற இந்த oil எல்லாம் என்ன செய்யும்? oil எல்லாம் என்ன செய்யும்டா, ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் இணைஞ்சி ஒரு பெரிய ஃப்ளக்யூல்ஸ் மாதிரி இங்கே இந்த அங்க வந்து solid வந்து ஒன்று சேரும் ஃப்ளக்யூல்ஸா. இங்க வந்து oil வந்து சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய லார்ஜ் ட்ராப்லெட்ஸா வந்து என்ன செய்யும்? உருமாறும். சரியா? அது என்ன செய்யும்டா, இப்படியே உருமாறி மேலுக்கு போய் ஒரு படையை வந்து உருவாக்கும். மேலுக்கு போயிடும். இப்ப oil எல்லாம் ஒன்று சேர்ந்தா கீழுக்கு இருக்காதானே, oil மேலுக்கு போகும். விளங்கிட்டா? அப்ப இதுல இருந்து என்ன நடக்கும்? இந்த கோலசன்ஸ்ல இருந்து அது அதுக்கு பிறகு என்னத்துக்கு அது வழிவகுக்கும்டா, ஃபேஸ் செப்பரேஷனுக்கு வழிவகுக்கும். ஃபேஸ் செப்பரேஷன் என்ன? ரெண்டு oilம் வாட்டரும் வந்து ரெண்டும் வேற பிரியுது, இந்த ஃபேஸ் செப்பரேஷனுக்கு போகும். அதுக்குரிய மெயின் காரணம் இந்த கோலசன்ஸ்ங்கிறது தான் இந்த லார்ஜ் ட்ராப்லெட்ஸா மாற இந்த ப்ராசஸ். சரி? அப்ப கிரக்கிங் என்று சொன்னா இந்த ஃபேஸ் இன்வேஷன், ஃபேஸ் செப்பரேஷன் தான் கிரக்கிங். அப்ப இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்கேன்? கோலசன்ஸ் இஸ் a process of emulsion cracking. இது வந்து ட்ரூவா வரும். ஏண்டா இமல்ஷன் கிரக்கிங் ஆகிறதுக்கு மெயின் ரீசனே வந்து கோலசன்ஸ் ஆகிறது. சரி? அப்ப உங்களுக்கு என்ன விஷயம் என்று சொன்னா, இப்ப நீங்க நோட்ஸ்ல படிச்சதை விட பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள நிறைய விஷயங்கள் புதுசாகவும் அட்வான்ஸ்டாகவும் கேட்கப்படுது. அப்ப அந்த விஷயங்களை எவ்வளவு நுணுக்கமா படிக்கணும், எவ்வளவு நுணுக்கமா ஒரு கேள்வியையும் அணுகணும்ங்கிற விஷயம் உங்களுக்கு பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு போகக்குள்ளதான் புடிபாட்டுக்கு போகும். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் இப்ப ஸ்டார்ட் தானே, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போக போக உங்களுக்கு பாஸ் பேப்பர் செஞ்சு போகல மிச்சம் அது வந்து ஈஸியா மாறிடும். சரி, உங்களுக்கு நான் 8 மாட்டுக்கு கிளாஸ் முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஃபர்ஸ்டுக்கே இந்த டைம் செட் ஆகாதால நிறைய பேர் ஜாயின் ஆக கிடைக்கல. நிறைய பேர் ஜாயின் ஆகி படிக்க பாருங்க, ரெக்கார்டிங் பாக்குறத விட்டுட்டு. திருப்பி திருப்பி சொல்றேன். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச யார் சரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு யூஸுக்காக சொல்லுங்க, எனக்கு இல்ல. மேக்சிமம் தியரிய மட்டும் வச்சு கொண்டு எக்ஸாமுக்கு சிட் பண்ண இயலாது. நீங்க பாஸ் பேப்பர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயம் புதுசா இருக்கும். ஏன்னா எங்க போய் படிச்சாலும், எங்க அட்டெண்ட் இல்ல, எங்க போய் படிச்சாலும் எல்லாரும் வந்து தியரியில 100% விஷயத்த செல்ல போறது இல்லை. சரியா? ஏண்டா எல்லாத்தையும் செல்ல போனா உங்களுக்கு தியரியே 2 years படிக்க வேண்டி வரும். இன்டர்னல் பார்மசி மாதிரி படிக்க வேண்டி வரும் இல்லையா? அப்ப அதால நீங்க தேடி படிக்கணும். இப்ப பாஸ் பேப்பர்ஸ் நீங்க தேடி செய்யணுங்கிறதுக்காகத்தான் சும்மா சில விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு விட ஏழுமான விஷயங்களை கேட்கிறேன். சரியா? ஆனா நீங்க தேடி படிக்காத பட்சத்துல இந்த பாஸ் பேப்பர்ஸ் ரிவிஷன் கிளாஸஸ் தான் உங்களுக்கு மேக்சிமம் ஹெல்ப் ஆയിരിக்கும் உங்களோட எக்ஸாமுக்கு. சரியா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் எக்ஸாம் சிட் பண்ண போறவங்க 2026 February எக்ஸாம் சிட் பண்ண போறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இத ஒரு ஒரு பெனிஃபிட், அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் எடுத்துக்கொள்ளணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும். உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு சொன்னா இன்னொருத்தவங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப ஒருத்தருக்கு சொன்னாலும் யூஸ்ஃபுல்லா இருந்தா தான் இந்த ரிவிஷன் கிளாஸஸ் நாங்க கொண்டு போக பார்ப்போம். அப்படி இல்லாட்டி அப்படியே ட்ராப் பண்ணி இப்ப ஒருத்தருக்கு யூஸ் இல்லாம ஒரு கிளாஸ் தேவையில்லையே. ஒருத்தர் இருந்தா கூட அந்த கிளாஸ் அவங்களுக்காக செய்யலாம். ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நம்மளால படிச்சு பாஸ் பண்ணணும்ங்கிற நோக்கத்துக்காக செய்யலாம். அப்படியும் இல்லை, அது யூஸ் இல்லைண்டா அந்த கிளாஸ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். Acacia is the best emulsifying agent for the extemporaneous external preparation. Okay, emulsifying agent வந்து உங்களுக்கு இன்னைக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அடுத்த ஷார்ட் நோட்ஸ்ல நான் எட் பண்றேன். அடுத்த கிளாஸ்லயும் emulsifying agent மட்டும் உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கொஸ்டின் உங்களுக்கு செய்யறேன். சரி, நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்க.
ஃபுல்லா இமல்ஷன் படிக்கணும் முடிக்கணும்டா வந்தேன் டைம் கிடைக்கல. ஓகே, true or false regarding emulsions? It's possible to include two incompatible ingredients. True or false? இன்கம்பேட்டபிள் என்று சொன்னா ஒன்றோடொன்று கலக்க முடியாது. அப்ப ரெண்டு ஒன்றோடொன்று கலக்க முடியாத இன்கிரீடியன்ஸ் கொண்டிருக்கும் என்று சொல்றது வந்து ட்ரூவா வரும். சரி, அடுத்த விஷயம், the aqueous phase is easily flavored. இப்ப oil வாட்டர் ரெண்டு எடுக்கக்கொள்ள எதை குயிக்க வந்து நம்ம ஃபிளவரிங் பண்ணலும்டா aqueous phase குயிக்கா ஈஸியா வந்து ஃபிளவரிங் பண்ணலும், அது வந்து ட்ரூவா வரும். அடுத்த விஷயம், the oily sensation is not removed. சரியா, இப்ப இது இது எதுக்கு வரும் என்று சொன்னா, இப்ப ரெண்டு வகையான இமல்ஷன் இருக்கு. என்ன எதை பற்றி கேட்காங்கன்னு தெரியா, ஒன்று ஒயிலின் வாட்டர் இமல்ஷனும் இருக்கு, வாட்டரின் ஆயில் இதுவும் இருக்கு. இப்ப இதுல எடுத்தமெண்டா ஒயிலின் வாட்டர் எடுத்தமெண்டா அதுல கூடுதலா aqueous phase வாட்டர் ஃபேஸ் இருக்கும். ஆனா வாட்டரின் ஆயில கூடுதலா எடுத்தா அதுல எது கூடுதலா இருக்குமெண்டா ஆயில் தான் கூடுதலா இருக்கும். என்ன அப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, the oily sensation is not removed. அப்ப இந்த இமல்ஷன்ல இருக்கிற oily sensation oil தன்மையானது வந்து ரிமூவ் பண்ணப்படாது என்கிற விஷயம் வந்து ட்ரூவா வரும். ஏண்டா இந்த வாட்டரின் ஆயில வச்சு இதுக்கு ஆன்சர் எடுக்கலாம். ஓகே, அடுத்த விஷயம், ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் மே நாட் எஃபெக்ட் ஸ்டெபிலிட்டி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? என்ன நினைக்கிறீங்க? ஸ்டோரேஜ் கண்டிஷன் ஸ்டெபிலிட்டி எஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்றாங்க. எஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? ஓகே, ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் ஸ்டெபிலிட்டிய எஃபெக்ட் பண்ணும், அதால இது வந்து ஃபால்ஸ் என்று வரும். சரியா, பண்றேன். ஓகே, ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணாது ஸ்டெபிலிட்டி என்று சொல்லிக்கிறது வந்து ஃபால்ஸ் என்று வரும். சரியா, ஏண்டா நாம எப்படி ஸ்டோர் பண்றோமோ அதை வச்சுதான் அந்த ஸ்டெபிலிட்டி வந்து தீர்மானிக்கப்படும். அதுலயும் பைஃபேசிக்ல ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆக முக்கியமான விஷயம். சரியா, அடுத்த விஷயம், they are homogeneous preparation. இது வந்து homogeneous preparation ஆண்டு கேட்டா இது வந்து ஹோமோஜீனியஸ் இல்லை. இந்த பைஃபேசிக் எல்லாமே வந்து என்னன்னு கேட்டா ஹெட்டரோஜீனியஸ் ப்ரிப்பரேஷன். சரி, அப்ப இது ஒரு ஹோமோஜீனியஸ் இல்லை, இந்த விஷயம் ஃபால்ஸா வரும். ஓகே, அப்ப மேக்சிமம் என்ன இந்த கிளாஸ்ல உங்களுக்கு 7 விஷயங்கள் ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்கேன், பட்டிருக்கி. இமல்ஷன்ல உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிருக்கிறது இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் பத்தி உங்களுக்கு செய்யணும். சரி, அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு பார்மகாலஜில ஒரு செக்ஷன் வந்து செய்வேன் நெக்ஸ்ட் வீக் உரிய கிளாஸ்ல. இது லாஸ்ட் வீக் உரிய கிளாஸ் தானே உங்களுக்கு. அக்டோபர் வந்து 8 கிளாஸஸ், சாரி 10 or 8 நினைக்கிறேன், மறந்துட்டு. அதுல லாஸ்ட் வீக் உங்களுக்கு செய்ய இல்லாம போன கிளாஸஸ் தான் இன்றைக்கும் நேத்து நடந்த கிளாஸஸ். ஸோ இந்த வீக்குரிய கிளாஸ் வந்து இந்த வீக் டேஸ்ல 2 days நடக்கும். இந்த டைம் நிறைய பேருக்கு செட் ஆகலங்கிறதால வீக் டேஸ்ல 8 to 10 வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா, அப்ப 8 to 10 வந்து வீக் டேஸ்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் குரூப்ல. பார்மகாலஜி செக்ஷன் ஒன்று செய்யறதுக்கு இருக்கேன். அதுக்கு முதல் ஒரு 1/2 hour இந்த இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸ் அதோட இன்றைக்கு விடுபட்ட கொஷின்ஸை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு கொஞ்சம் இமல்சிஃபைங் ஏஜென்ட்ஸை பார்த்துட்டு அடுத்த செக்ஷனை நான் செய்ய பார்க்கேன். மேக்சிமம் 7 மண்டத்தை செஞ்சிருக்கேன். திருப்பியும் செஞ்சு பார்த்துட்டு எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இல்லாட்டி ப்ரைவேட்டா மெசேஜ் பண்ணி கேளுங்க. மேக்சிமம் செய்ய பாருங்க, நீங்க செய்ய பாருங்க. உங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஒர்க் போடத்தான்
இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, ஓகே. நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் குரூப்ல அப்லோட் பண்றேன். இன்றைக்கு நிறைய விஷயங்கள் புதுசா படிச்சேல் அந்த விஷயம் எல்லாம் அந்த ஷார்ட் நோட்ல உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ.